இவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ் பாடும் திறவும் நல் உருவும் சீலமும் துக்கமும் தாழ்வுற உணர்வும் தந்தி எனது உள்ளத்தமர்ந்தவா. குருவும் தெய்வமும் ஆகி அன்பாலதம் குறைதவிக்கும் குணப்பெரும் குன்றமே. வெறுவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவல்ல ஏற்றான் தன்னை சுடத்திங்கச்சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே. ஏது பிழை செய்தாலும் ஏழையே நிற்கிறங்கி தீது புரியாத தெய்வமே. நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே. நாயேன் பிழைக்கின்றவர் நீ பேசி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் புற்றாலின் திருத்துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிவனைய சிவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை இதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருளும் திருவருளும் துணை புரிய மாதந்தோறும் 3வது ஞாயிறன்று சைவ சமய பக்தஜன சபை என்ற ஒரு சிறந்த அமைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். சென்ற வாரம் மழையின் காரணமாக இது 4வது வாரமாக அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிறன்று இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். எல்லாவற்றுக்கும் இறைவனுடைய திருவருள் முன்னிற்க வேண்டும். அது அடியனுடைய அனுபவத்தில் நாம் பார்க்கிறார்கள். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடிவு அவங்கையில தான். அதனால்தான் சேக்கிழார் சொல்வார், முன்னவனே முன் நின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னு. முன்னவன் நின்றால் தான் இது நடக்கும், இல்லை கூட நடக்காது. நாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முயற்சி நாம் செய்யணும், ஆனால் முடிவு என்பது அவங்கையில தான். அது இறைவன் முடித்து வைக்கின்றார். அந்த முறையில இன்றைக்கு நாம தெய்வமணி மாலையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டிலே தோன்றியவர். பொதுவாக 19ஆம் நூற்றாண்டு பல பெரும் புலவர்கள் தோன்றிய ஒரு நூற்றாண்டு. தமிழுக்கு ஏக்கம் கொடுத்த ஒரு சிறந்த நூற்றாண்டு. பெரும் புலவர்கள், பெரும் ஞானிகள்
இப்படி பல பேர் தோன்றிய ஒரு காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அந்த முறையிலே வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டிலே தோன்றினார். அவர் 9 வயதிலே பாடிய நூல் தெய்வமணி மாலை. அவர் முதலாக பாடிய நூல் தெய்வமணி மாலை. அருளாளர்களுடைய முதல் பதிகம், அவர்களுடைய திருவாய் மலர்ந்து வெளியே வருகின்ற முதல் சொல், அது ரொம்ப ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். அதே போல மூவருடைய தமிழை நாம் எடுத்துக்கொண்டால், திருஞான சம்பந்தர் பாடிய தோடுடைய செய்யல், அப்பர் சுவாமிகள் பாடிய கூற்றாகினவாறு, சுந்தரர் பாடிய பித்தா பிறை சூடி, இந்த 3 முதல் பதிகங்கள் மூவருடைய முதல் பதிகங்கள். அதுதான் இந்த மூவருடைய இந்த 3 பதிகங்களையும் அகத்தியர் தொகுக்கின்ற பொழுது அது ஒரு தலைப்பு கொடுத்தார். குருவருள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தார். குருவருள் இல்லாமல் திருவருள் பெற முடியாது. முதலிலே குரு தான் நமக்கு காட்டுறார். இறைவனை காட்டுகின்றவன் யாருன்னா குரு. இறைவன் காட்டாவிட்டால் நாம் அவனை காண முடியாது. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். நீ காட்டாவிட்டால் யார் காட்ட முடியும் இல்லையா? அந்த முறையிலே குருவருள் திருவருளுக்கு முன் நிற்கிறது. அப்படி குருவருளை தருகின்ற மூவருடைய பதிகங்கள், அதே போன்று ஒவ்வொரு அருளாளர்களுடைய இந்த முதல் பாடல், அருணகிரிநாதர் எடுத்துக்கொண்ட முதல் பாடல் முத்தை தெருப்புத்தி திருநகை அப்படின்னு. கச்சியப்ப சிவாச்சாரியார் இறைவனை அடியெடுத்து கொடுத்தார். சகட சக்கர விண்மணியா உரையம் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார். இப்படி ஒவ்வொரு சேக்கிடாருக்கு உலகலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்தார். இப்படி அருளாளர்கள் பாடிய அருட்பாடல்கள் வலிமை மிகுந்தவை. என்ன வலிமைன்னா ஆன்மீக வலிமை. உடலுக்கும் உள்ளத்துக்கும் உணர்வையும் ஆற்றலையும் தருகின்ற ஆற்றல் அருளாளுடைய அருட்பதிகங்களுக்கு உண்டு. அதனால இந்த பதிகங்களை பாராயணம் செய்தாலே நினைத்ததெல்லாம் நம்ம பெற முடியும். ஆனால் அதில் நம்பிக்கை வேணும். நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். திருமுறைகளிலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்மை வாழச் செய்யும். ஆனால் நமக்கு நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை குறையும். அவன் எல்லாமே என்னன்னா உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் உடனே எதுவும் எதிர்க்காது. நம்பிக்கையோடு நாம் செய்தால் அதனுடைய பலனை நாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அந்த முறையிலே வள்ளலார் முதலாக பாடிய திருப்பதிகம் தெய்வமணி மாலை. அவர் நிறைய மாலை பாடியிருக்கார். மாலை பாடியதிலே வல்லவர் ஏன்னா வள்ளலார்னு தான் சொல்லணும். அவர் நிறைய பதிகங்கள், தெய்வமணி மாலை, பிரார்த்தனை மாலை, ஜீவசாட்சி மாலை, திருத்தணியிலே 40 பதிகத்துக்கு மேல பாடியிருக்காரு. நிறைய மாலை மாலை மாலைன்னே பாடியிருக்காரு. இந்த மாலை இறைவனுக்கு மிக உகந்தது. பூமாலை போடுகிறோம், பொன்மாலை போடுகிறோம், மணிமாலை போடுகிறோம். ஆனால் அவையெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். ஆனால் பாமாலை என்பது அந்த மொழி இருக்கின்றவரை, உலகம் இருக்கின்றவரை இருக்கும். அதனால அருளாளர்கள் இறைவனுக்கு பாமாலை பாடி சூட்டி மகிழ்ந்தார்கள். தாய்மானவர் சொல்லுகிறார், பன்மாலை திரள் இருக்க தமை உணர்ந்த நல்லோர் பாமாலைக்கே நீதான் பட்சம் என்று நன்மாலையா எடுத்து சொன்னார் நல்லோர். அதை உணர்ந்து நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். பல மாலைகள் இருக்க இறைவன் மகிழ்வது எதுன்னா பாமாலைகளிலே மகிழ்கிறார். சுந்தரரை ஆட்கொண்ட பொழுது கூட சொற்றமிழ் பாடுக அப்படின்னு தான் சொன்னார். அதனால தமிழிலே பாடுவது ரொம்ப சிறப்பு. எல்லா மொழியும் சிறந்ததுதான். ஆனால் தமிழுக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு. அதை வள்ளலார் சொல்கிறார். தமிழுக்கு விளக்கம் எழுதியவர் வள்ளலார். வள்ளலார் என்ன சொல்றார், உபதேச பகுதியில
காட்டிலும் குகையிலும் சென்று தியானம் செய்து பெறுகின்ற ஆற்றலை தமிழ் தோத்திர பாடல்களின் மூலமாக நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க காட்டுக்கு போக வேண்டாம், குகையில உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டாம். தமிழ் தோத்திர பாடல்களை உள்ளம் உருகி நீங்கள் பாடினால் அந்த பயனை பெற முடியும் சொல்றாரு. அதனால தமிழ் பாடல்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவை. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்புனா தமிழ் மொழி. தெய்வத்தமிழ்னு சொல்றோம். வேற எந்த மொழியும் தெய்வத்தோட சம்பந்தப்படுத்தி நாம சொல்றது இல்லை. தெய்வத்தமிழ் அப்படின்னு நாம சொல்றோம். தெய்வத்தமிழ் மன்றம்னே ஒரு அமைப்பு இங்கே வேலை செய்தது வட சென்னையில். ஆன்மசக்தி வெங்கடேசன் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரும்பணி ஆற்றினார்கள். அதிலே அடியேனும் சேர்ந்து அதிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு இப்போ 90 வயசாவது. சென்ற வாரம் கூட தொலைபேசியிலே பேசினார். அந்த மாதிரி அந்த தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு. சேக்கிழாரும் சொல்றார், தமிழை பற்றி சொல்கின்ற பொழுது ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் அப்படின்னு சொல்றார். சாக்கிய நாயனார் பாடத்தில் இதுல மூர்த்தி நாயனார் பாடத்துல சொல்றார், உலகத்தையே அளந்த ஒரு தெய்வத்தமிழ் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட தமிழை அருமையா பாடி கொடுத்திருக்கார். வள்ளலார் தெய்வமணி மாலை அப்படின்னு. அதிலே 31 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் கடைசியா மகுடமாக தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்றதை அமைத்திருக்கிறார். இது மகுடமாக அமைந்திருக்கிறது. இதற்கு வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் வை ரத்தன சிவாபதி அவர்கள் நிறைய விதிவுரை, அதற்கு நிறைய விளக்கங்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நன்னாள் அன்று தெய்வ திரு ஆப்பா அரங்கனார் அவர்கள் ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் பழனியாண்டவரையும் வள்ளலாரையும் 2 வைத்து அபிஷேக ஆராதனைகள் செய்து இதே கந்தகோட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வந்தார்கள். ஒவ்வொரு பகுதியாக வெளியிட்டார்கள். அந்த நிகழ்ச்சியில அடியேனும் கலந்து கொள்வதுண்டு. பேராசிரியர் ஐயா அவர்கள் அந்த நூலை வெளியிடுவார்கள். பதிப்பாளர் நம்முடைய அரங்கன் ஐயா அவர்கள் அந்த நூலை பற்றிய அறிமுக உரை அடியேனை பேச சொல்வார்கள். அடியேன் தான் பேசுவார். அப்படி 31 பாடல்களுக்கும் அவர்கள் விளக்க உரை ஆற்றினார்கள். அது உரை எழுதினார்கள். ஆனால் நம்முடைய தவக்குறைவு அவர்கள் 24 பாடல்களுக்குத்தான் விரிவுரை செய்தார்கள், எழுதினார்கள். அப்புறம் இறைவனடியை சேர்ந்து விட்டார். இந்த 7 பாடல் அப்படியே நின்று விட்டது. அதே போல பெரியவர்களை கொண்டு அதை எழுத சொன்னார்கள். அடியேன் கூட கடைசி 7 பாடல்கள் அடியேன் உரை எழுதியிருக்கிறேன். கவிஞர் லம்போதரன் அவர்கள் எழுதினார்கள். அது அரங்கனாருக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை. பேராசிரியர் போன்று நாம் எழுத முடியுமா? பேராசிரியர் சொல்வார், பேனா எட்டி வைக்கிற அதுவா எழுதுதுன்னுவார். அவருடைய நிலை வேறு, அடியேனுடைய நிலை வேறு. அந்த மாதிரி அவர் பல அருமையான கருத்துக்களை எல்லாம் அதில் எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் தமிழ் பேராசிரியர் மட்டுமல்லாமல் தத்துவ பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்திலே தத்துவத்துறையிலும் சைவ சித்தாந்த துறையின் தலைவராக அவர்கள் பணியாற்றினார். ரொம்ப எளிமையானவர், பழகுதற்கு இனியவர். அவர் தான் இந்த புத்தகத்தை அடியேனுக்கு கொடுத்தார். இதுல 12 பாடல்களுக்கு தான் விளக்கம் இருக்கிறது. இப்போ நாம 8வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 8வது பாடல் மக்கள் பெரும்பாலோர் பாடுகின்ற பாடல். எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் அப்படின்னு தொடங்குற பாட்டு. வேண்டும் வேண்டும் அப்படின்னு வரும். பொதுவாக இறைவனிடத்தில வேண்டுவது நம்முடைய இயல்பு. ஏன்னா நம்முடைய
தாய் தந்தையாக இருக்கிறவனே இறைவன் தான். அம்மையப்பரே உலகுக்கெல்லாம் அம்மையப்பர் என்றறிக, அம்மையப்பரே எப்பரிசும் வந்தளிப்பர் என்று திருக்கலிற்றுப்படியார் என்ற சாத்திர நூல் சொல்கிறேன். அவர்தான் அம்மையப்பர், அவர்தான் முதன்மையானவர். அவர் நம்ம கேட்டதெல்லாம் தருவார், கொடுத்தும் கொண்டும் இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன வேண்டும், எதை தர வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். நம்ம கேட்டுதான் அவர் தரணுன்றது கிடையாது. ஆனால் நம்ம கேட்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய அவசரத்துக்காக நம்ம கேட்கிறோம். ஆனால் இறைவன் எந்த நேரத்தில் எதை தர வேண்டுமோ அதை தருவார். அதைத்தான் மணிவாசகர் சொன்னார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விருப்பன்றே என்று திருவாசகத்திலே குறிப்பிடுகிறார். மணிவாசகருடைய நிலை உயர்ந்த நிலையர். எல்லோரும் மணிவாசகராயிட முடியாது. நம்மெல்லாம் சாதாரண மக்கள், உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனிடத்தில் போய் சுவாமி எனக்கு இது குடுன்னு கேட்பதில் தவறில்லை, ஆனால் எதை கேட்க வேண்டும் அதை கேட்கணும். நம்ம தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கணும் இருப்போம். காரணம் நம்முடைய ஆசையின் காரணமாக எதையெல்லாம் இறைவனை கேட்கக்கூடாது அதெல்லாம் நம்ம கேட்குறவங்களும் இருக்காங்க. கெட்டு போனாலும் பரவாயில்ல, எதிர் வீட்டுக்காரங்க 2 கண்ணும் போயிடணும்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. என்னுடைய எதிரிகள் சாக வேண்டும் கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இறைவன் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு தான் இருக்கார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது தரணும், எதை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனிடத்திலே சென்று எதையும் கேட்கக்கூடாது அப்படின்ற, எதையுமே வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு மனநிலை அது எல்லோருக்கும் வராது. அது பல கோடி பிறவி எடுத்து அந்த நிலைக்கு வரணும். நாம் அந்த நிலைக்கு வர முடியாது. அதனால திருவள்ளுவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு வாய்க்கிறது என்று சொன்னார், அவன்தான் பெரிய செல்வன் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுது ஒப்பதில் அப்படின்னு சொல்றார். எதுவுமே வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு மனநிலை அது பெரிய செல்வம். குருபரரும் சொல்றார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, அல்கா நல்குறவு அவா எனப்படுமே என்றார். போதும் என்ற மனம் ஒருவனுக்கு இருந்தால் அவன்தான் பெரும் செல்வன். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று ஒருவன் கேட்டால் அவன் இன்னும் ஏழையாவே இருக்கிறான் அப்படின்றார் குமர குருபரர். அவருடைய படம் கூட இங்கே இருக்கு, குமர குருபர சுவாமிகள். அதனால இறைவனிடத்திலே போய் எதை கேட்கணும் அப்படின்ற முறையில வள்ளல் பெருமான் இந்த 8வது பாடல்ல 11 தடவை வேண்டும் வேண்டும்னு சொல்றார். 11 வேண்டுதலை அவர் வைக்கிறார் இந்த பாடல்ல. இதுக்கு தலைப்பு கொடுத்த பேராசிரியர் அவர்கள் ஒருமையும் பெருமையும் அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கார். ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே, தன்முகத் துய்யமணி முன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று இந்த 8வது பாடலை ரொம்ப அருமையாக பாடியிருக்கார். இது பல அடியார் பெருமக்கள்லாம் இந்த பாடலை பாராயணம் செய்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த பாடல் தெரியும். பெரும்பாலோர் இந்த பாடலை நிறைய பாடுகிறார்கள். ஆனால் இதில் இருக்கிற ஒரு நுட்பத்தை நாம் காண வேண்டும். இதில் பல நுட்பங்களை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தம்முடைய உரையிலே குறிப்பிடுகிறார். இதற்கு தலைப்பு தருகின்ற பொழுது ஒருமையும் பெருமையும் அப்படின்னு சொன்னார். இதில் கடைசி பகுதி மகுடமாக இருப்பது தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே அப்படின்னு சொல்றார். தருமமிகு சென்னை அப்படின்னு சொல்கின்ற பொழுது பல உரையாசிரியர்கள் இந்த அடைமொழி சென்னைக்கு உரியதாகவே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பேராசிரியர் அவர்கள்
அந்த அடைமொழி சென்னைக்கு அல்ல, சென்னையில் இருக்கின்ற கந்த கோட்டத்துக்கு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றார். தருமமிகு சென்னைனா சென்னை தருமமிகு கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஒன்றும் கந்தவேலே என்று நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரை தர்மமிகு சென்னை என்று சொல்வதும் பொருந்தும் அப்படின்னு எழுதுறார். காரணம் என்னன்னா, சென்னையிலே இருக்கின்ற மக்கள் பெரும்பாலோர் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார். நிறைய தர்மம் செய்கின்றார்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. தர்மமும் தானமும் நிறைய நடக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் தர்மமிகு சென்னை என்பதும் புரியும். மற்றொன்று, சென்னை தருமமிகு கந்த கோட்டத்தில் வளர் தலமொன்றும் கந்தவேலே என்பதும் இதற்கு பொருந்தும் என்று பேராசிரியர்கள் குறிப்பிடுகிறார். அதனால சென்னையில் தருமமிகு கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார். தன்முக துய்யமணி உள்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்ற இந்த 3 சொற்றொடர்களும் மகா வாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளத்தக்கவை என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார். இப்போ 4 வேதங்களுக்கு 4 மகா வாக்கியங்கள் ஒன்று உண்டு. அது வடமொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த மகா வாக்கியத்தில் ஒரு சிறந்த மகா வாக்கியமாக கருதப்படுவது எதுன்னா, சாமவேதத்தில் வருகின்ற தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியம். தத்துவமசி என்று சொன்னால் தத் அது அப்படின்னு அர்த்தம். தோம் என்றால் நீ, அசி என்றால் நீ, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்றத அதனுடைய பொருள். இதுக்குதான் பல நூல்கள் விளக்கம் செய்கின்றன. இதுதான் அடிப்படை. இதற்கு நிறைய விளக்கங்களை திருமூலர் திருமந்திரத்தில் நிறைய கொடுக்கிறார். சைவ சித்தாந்தம் இதனுடைய அடிப்படையில தான் பல கருத்துக்களை நமக்கு வெளியிடுகிறது. கூட இதை பத்தி பேச வரல. அதனால தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று இந்த 3 மகா வாக்கியங்களாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த 3ஐயுமே நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போமேயானால் முருகனுடைய திருவருளை நாம் எளிதிலே பெற முடியும் என்று பேராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக தருமமிகு கந்த கோட்டம், இந்த கந்த கோட்டத்திலே வளர்ந்து தலத்தை ஓங்குகின்ற நிலையிலே முருகப்பெருமான் கந்த பெருமானாக இங்கே வீற்றிருக்கிறார். அவனிடத்தில் அவர் என்ன கேட்கிறார்னா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கேட்கிறார். முதல் வேண்டுதல், மனிதனுக்கு உறவு வேண்டும். உறவு இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் இன்றைய மக்கள் உறவே வேண்டாம் என்ற நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே குழந்தை போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் என்ன இருக்குன்னா, உறவு முறையே இருக்க, அக்கா தங்கைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பின்னு இருக்க மாட்டாங்க, சித்தப்பா பெரியப்பா அத்தை இப்படிலாம் இந்த உறவு முறையே இருக்க. இன்னும் 10 வருஷம் போனா உறவு முறையே இருக்க. எல்லாம் ஒன்னே போதும் கண்ணே போதும்ன்ற நிலையில போயிட்டு இருக்கு. இந்த உறவு முறையெல்லாம் போயிட்டு, காரணம் மனிதன் தனித்து வாழ பிறந்தவன் அல்ல. மனிதனால் தனித்து வாழ முடியாது. ஒருவரோடு ஒருவர் இணைந்துதான் வாழணும். அதனால மனிதனை ஒரு சமூக விலங்கு என்று சொல்வார்கள். மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்வார். விலங்குகள் எப்படி கூட்டம் கூட்டமா வாழ்கிறதோ அதே போன்றுதான் மனிதனும் கூட்டமாக வாழ பிறந்தவன், தனித்து வாழ பிறந்தவன் அல்ல. அதை பல பேர் நினைப்பது இல்லை. அது இன்றைய சூழல் அப்படி போய் கொண்டிருக்கிறது. அதனால இங்க ஒருமை என்ற வார்த்தை முதல்ல வைக்கிறார். இந்த ஒருமை என்பது ஒருமைப்பாடு. ஆப்போசி அவர்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுனே ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கார். அது சாகித்ய அகாடமி பரிசு கொடுத்திருக்கு. ரொம்ப அருமையான நூல். வள்ளலாருடைய கொள்கையை அவ்வளவு விரிவாக எழுதியிருக்கிறார். அந்த நூலை நம்முடைய ஜனாதிபதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல். அடியேனுக்கு ஒரு 20-30 வருஷம் முன்னாடி அதை படித்தேன். ஆனால் அப்போ அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அடியேனுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் இப்பொழுது படிக்கின்ற பொழுது அவ்வளவு அருமையா எழுதியிருக்கார். படிக்க படிக்க கண்ணீர் வருது. அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான நூல். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் இந்த நூலை பற்றி, இதை எழுதுறதுக்கு அவருக்கு எப்படி நேரம் கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 300 பக்கங்களுக்கு மேல எழுதியிருக்காரு. இந்த வள்ளலாருடைய அந்த கொள்கை, சன்மார்க்க கொள்கையை அவ்வளவு அழகா அப்படியே பிழிஞ்சு கொடுக்கிறார் அவர். அதனால ஒருமை அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பது.
இப்போ ஜீவகாருன்னு சொல்றோம். ஜீவன் என்று சொன்னால் உயிர், உயிர்களிடத்திலே கருணை, அதுதான் ஜீவகாருண்யம். இப்போ மக்களிடத்திலே மக்களுக்கே உரிமை இல்லை, இப்போ அன்பு இல்லை. காருண்யம்னா கருணை. ஆனா வள்ளலாருடைய நிலை என்னன்னா எல்லா உயிர்களிடத்திலும் கருணை காட்டணும்ன்றாரு. மரம், செடி, கொடி, விலங்குகள், புழு, பூச்சி எல்லாவற்றிலும் உயிர், அது ரொம்ப உயர்ந்த நிலை அது. அதனால்தான் அவர் பாடினார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. இன்னைக்கு தாய் தகப்பன் வாடுறதையே சகித்து கொண்டு இருக்கிற மகன் இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம உலகத்துல, இல்லையா? தாய் தந்தைக்கு எத்தனை பேர் சோறு போடுறான். முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே போகிறது. பெற்றோரை அரவணைப்பதற்கு இன்றைக்கு பிள்ளைகள் தயாராக இல்லை, அமைச்சிடுறாங்க வெளியே. அந்த நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா கருணை இல்லை. கருணை, தயவு எல்லாம் இல்லை. இரக்கம் எல்லாம் ஒரே பொருள். இரக்கம், தயவு, கருணை எல்லாம் ஒரே பொருள். இன்னைக்கு இல்லை, தேட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற, பசியினால் இளைத்தோரை கண்டு நானும் இளைத்தேன் என்றார். வள்ளலார் மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது, இல்லையா? அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை பெற்றவர் வள்ளல் பெருமான். அவர் அருட்பதிவதாக சொல்றார், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அரும்பெரும் சிவமே அப்படின்னு சொல்றார். எந்த இடத்திலே கருணை இருக்கிறதோ அந்த இடத்திலே சிவம் விளங்குகிறது அப்படின்னு. இப்ப கருணை இல்லாத இடத்திலே சிவம் இல்லை, சிவம் இருக்காது. சிவம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது. ஏன்னா இறைவன் இல்லாத இடம் கிடையாது. இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அப்படின்றார் தாய்மானவர். அதனால எல்லா இடங்களிலும் அவர் இருக்க, இல்லாத இடம் இல்லை. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார், அதான் முக்கியம். அதனால கருணை இல்லை. அப்போ இந்த ஒருமை அப்படின்னு சொல்கின்ற பொழுது, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் அப்படின்னு சொல்ற ஒரு நெறி. விஞ்ஞான சம்பந்தர் தேவாரத்திலே கடைசி பாடல்ல திருக்கடைக்காப்பிலே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு பாடியிருக்கார். அவர் பாடிய முதல் பதிகம் கடைசி பாடல் 11வது பாடல்ல பெருநெறியும் சொல்கிறார், திருநெறியும் சொல்கிறார், ஒரு நெறியும் சொல்கிறார். இவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இப்ப அதிலேயே பெருநெறி வருகிறது, திருநெறி வருகிறது, ஒரு நெறி வருகிறது. ஒரு நெறி என்றால் என்ன? ஒரே நெறி, ஒரே வழி, ஏக தெய்வ வழிபாடு. இப்போ திருஞான சம்பந்தரை பற்றி பாடிய திருத்தொண்ட தொகையில சுந்தரமுசுவாமிகள் சொல்றார். சுந்தரமுசுவாமிகள் திருஞான சம்பந்தரை பற்றி சொல்கின்ற பொழுது, வண்டரா மனம் நாடு கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே. சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றை நாடாதவர் தொழாதவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். ஏக தெய்வ வழிபாடுன்னு பாம்பன் சுவாமிகள். அந்த ஏகதெய்வ வழிபாடு நம்முடைய அருளாளர்கள்ல பார்த்தீங்கன்னா 4 சிவனையே பாடினார்கள், இல்லையா? அதே போல அருணகிரிநாதர் முருகனையே பாடினார், பாம்பன் சுவாமிகள் முருகனையே பாடினார். எல்லாரையும் முருகனாவே பாடி மகிழ்ந்தார். இது ஒரு நெறிய, இந்த ஒருமை நெறி. அதுபோல நம்முடைய சிந்தையை பல விதங்களிலே சிதறடிக்காமல் ஒரே நெறியிலே நின்று ஒருமையுடன் இறைவனுடைய திருவடியை
நினைக்கின்றவர்கள் உத்தமர்கள் அப்படின்னு. உத்தமர் என்று சொல்கின்ற பொழுது பேராசிரியர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறார். மனிதருக்கு நமக்கெல்லாம் 3 குணங்கள் உண்டு. ரஜோகுணம், தமோ குணம், சாத்வீக குணம் சொல்வார். முக்குணம் பயப்பட்டவர்கள் நாம். இந்த 3 குணங்களும் மாறி மாறி வேலை செய்யும். ஒரே நேரத்தில் 3 குணமும் இருக்க, ஒன்று வரும் ஒன்று போகும், ஒன்று வரும் ஒன்று போகும். இதுல இந்த 3 குணங்களிலே சிறந்த குணம் எது அப்படின்னு சொன்னா சாத்வீக குணம். சாத்வீகம்னு சொன்னா அமைதியா குணம் ஒரு 3ம் திருந்து சாத்விகமே ஆக என்று சேக்கிழார் சுந்தரர் நடராஜ பெருமானை தரிசிக்கின்ற பொழுது எந்த நிலையில் இருந்தார்னு சொல்றார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்று தொடங்குகின்ற பெரிய புராண பாடல் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல் இது. அதனாலே அந்த 3 குணங்களிலே இறைவனோடு கொண்டு சேர்க்கின்ற குணம் எதுனா சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணத்துடைய நிறம் என்னன்னா வெண்மை, வெள்ளையார். சாத்வீக குணம் பொருந்தியவர்கள் வெண்மையான உள்ளத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு. அடுத்தது ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் என்பது வீரம் பொருந்தியது. தடால் குடால் ஏதாவது செய்துகிட்டே இருப்பார். இது ரஜோகுணம். அதனுடைய நிறம் சிவப்பு. இது வீரம், கோபம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா கோபம், உடனே கோபம் வந்துடும். இது ரஜோகுணத்தினுடைய இயல்பு. அடுத்தது தமோ குணம். அதனுடைய நிறம் கருப்பு. அதனுடைய குணம் என்னன்னா சோம்பல். நேரமும் தூங்கிட்டு இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, எவனா செய்து கொடுத்தா பேர் வாங்கிக்கணும். நாம அப்படிதான் இருக்கிறது தான் சோம்பல், சோம்பி திரிகின்ற நிலை. பல தவறுகளுக்கு காரணமே தமோ குணம் தான். அதனால்தான் இதுக்கு கருப்பு நிறம்னு வைத்தாங்க. இதை பேராசிரியர் விளக்குகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, சாத்வீக குணம் உடையவர்கள் உத்தமர்கள், ரஜோகுணம் உடையவர்கள் மத்தியமர்கள், தமோகுணம் உடையவர்கள் கடைசி அதமர்கள். உத்தமன், மத்தியமன், அதமன், இப்படி சொல்ற. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதினார் பெரிய வாச்சான் பிள்ளைன்னு ஒரு பெரிய பேராசிரியர். ஆண்டாளம்மையார் ஒரு பாசுரத்தை சொல்றாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு திருப்பாவையில வருது. அதற்கு உரை எழுதிய பெரிய வாச்சான் பிள்ளை உத்தமர் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன தர்றாருன்னா, உத்தமன் என்று சொன்னால் தனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கின்றவன் எவனோ அவன் உத்தமன் அப்படின்றார். தமக்கு தீமை செய்தவனுக்கு மறுபடியும் நாமளே திருப்பி தீமை செய்தால் அவன் மத்தியமன். எப்பொழுதுமே தீமை செய்வதே தனக்கு வழக்கமாக ஒருவன் கொண்டிருந்தால் அவன் அதமன் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த நிலையில நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிந்த அளவில நம்முடைய 63 நாயன்மார்கள்ல பார்க்கிறோம், தீமை செய்தவர்களாம் நன்மையே செய்கிறாங்க. மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாத நாயனார், இப்படி பல பேரை சொல்லலாம். நம்ம நில உலகத்தில் நம்ம பார்த்த வகையில தனக்கு துன்பம் விளைத்தவன் நன்மை செய்த ஒருத்தர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் சிறைச்சாலையில இருக்கின்ற பொழுது இப்ப இருக்கிற சிறைச்சாலை மாதிரி அந்த காலத்துல கிடையாது. இந்த காலத்துல தரை இருக்காது, மண்ணு தான். இந்த மண் மேல வைக்கோலை போட்டு வச்சிருப்பான், அதில்தான் இருக்கணும். ரொம்ப கொடுமை. சிறைச்சாலைக்கு போனாவே எல்லா நோயும் வந்துடும். இப்போ எல்லா வசதியும் இருக்கு. இன்னைக்கு சிறைச்சாலைக்கே மாமியார் வீடுன்னு பேர் இருப்போம். அதெல்லாம் எல்லாம் டாட்டா காட்டிட்டு போறான் கோயில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் வரைக்கும் இருக்குது இப்போ சிறைச்சாலையில். ஏன்னா சுதந்திரம் வாங்கினப்ப நமக்கு எல்லா வசதியும் நம்ம செய்து கொடுக்குறோம். ஜனநாயக நாடு இது. இந்த வெள்ளைக்காரன் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. தேசிய தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கு போய் நோயோட வந்தாங்க. சுப்பிரமணிய சிவா தொழுநோயோட வந்தார். வஉசி உடல் நலம் பாதித்து வந்தார். எல்லாம் பல கதையெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி காந்தியடிகள் சிறையில் இருக்கின்ற பொழுது
இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணான், வார்டன் தன்னுடைய பூஸ்காலால எட்டி உதைத்தான். அவருடைய பல்லு 2 கீழே விழுந்து போச்சு, ரத்தம் வருது. அப்போ காந்தியடிகள் என்ன பண்ண, இந்த வெள்ளைக்காரனுடைய காலை பிடிச்சி, என்னப்பா கால் வலிக்குதா அப்படின்னு. அவன் அப்படியே திகைச்சி நின்னான். நாம எட்டி உதைத்த ஒரு 2 பல்லே விழுந்து போச்சு, ரத்தம் வருது வாயில. ஆனா அவர் நம்முடைய கால் வலிக்குதான்னு கேட்கிறாரு. என்னங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என் பல்லு உன்னுடைய காலில் பட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன், இப்படி கூட ஒரு மனிதனை பார்க்க முடியுமா அப்படின்னா. இதுதான் உத்தமன்றதுக்கு இலக்கணம். தன்னை உதைத்தவனுக்கு உனக்கு கால் வலிக்குதான்னு கேட்டாரு பாருங்க. இதை நாம செய்ய முடியுமா? நினைச்சு பாருங்க. அதனால்தான் காந்தி என்ன பேர் கொடுத்தாங்கன்னா உத்தமர் காந்தின்னு சொன்னார். வேற யாருக்கும் உத்தமர்னு கொடுக்கல. நாம இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்துருமா? நாம உத்தமர் காந்தியடிகள்னு சொல்றோம். காரணம் என்ன? தனக்கு தவறு இழைத்தவனையும் நன்றா இருக்கணும்னு நினைச்சார். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் அவருக்கு பின்னாடி அவங்க பிள்ளைகள் தான் வறுமையில வாடி இறந்தார்கள். அவர் சொன்னார், பிள்ளைங்கிட்ட சத்தியம் வாங்கிக்கினார், என்னுடைய மகன்கள் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணி. மூட்டை சுமந்து பிழைத்தார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். இன்னைக்கு அப்படியா இருக்காங்க, நினைச்சு பாரு. அந்த காந்தியடிகளுடைய படத்தை தான் நம்ம கரன்சியில போட்டிருக்கோம் இல்லையா? பேராசிரியர் பா ராமன் அவர்கள் பாம்பன் சுவாமிகள் நூலுக்கெல்லாம் ஒரு 100 புத்தகம் அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான உரையாசிரியர், பேராசிரியர். அவர் ஒரு இடத்துல எழுதினார், காந்தியை நாம் மறந்து விட்டோம், ஆனால் காந்தி படம் போட்ட கரன்சியை நாம் பத்திரப்படுத்துகிறோம் அப்படி எழுதினார். அவர் என்கிட்ட பேசுகின்றவர் சொன்னார், நான் எழுதின உரையில் உங்களுக்கு எதுங்க பிடிச்சது அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா நீங்க எழுதியிருக்கீங்க பாருங்க, காந்தியை மக்கள் மறந்து விட்டார்கள், ஆனால் அவருடைய படம் போட்ட கரன்சியை பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைங்க அப்படின்னு. அவர் சிரித்தார். உண்மைதானே அப்படின்னு. உண்மைதானே இது. காந்தியை நம்ம மறந்துட்டோம். இப்போ காந்திய கொள்கை எங்க இருக்கு? நாம கிடையாது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை நினைக்கிறோம், படத்தை வச்சு பூ போடுறோம், அதோட சரி. காந்தி சொன்னதை நாம செயல்படுத்தல, விட்டுட்டோம். சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகுது, காந்தியினுடைய கொள்கை பறந்து போச்சு. ஆனா அவருடைய படத்தை மட்டும் கரன்சி நோட்ல போடுறோம் இல்லையா? அதான் உத்தமர் காந்தி. வெள்ளைக்காரனுடைய நாடு இங்கிலாந்துல, பிரிட்டன்ல 16 தெருவுக்கு காந்தி பேர் வச்சிருக்கான். காந்தி ஸ்ட்ரீட், காந்தி ரோடு. வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை நடத்தியவர் காந்தியடிகள், அவருடைய பேரை வச்சிருக்கான். அப்பொழுது பிரதமராக இருந்தான். அந்த பிரதமர் சர்ச்சில், சர்ச்சில் சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சில்னு பேரு. அவர் என்ன சொன்னார், அவருடைய மகளை அனுப்பினார், காந்தியடிகளுடன் நீ 1 வருஷம் இருந்துட்டு வா. அவருடைய மகளை சபர்மதி ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சார் அவர். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன சார் உங்க மகளை அனுப்புறீங்களே, நீங்களே போலாமே, காந்தியை பார்க்கலாமே. அப்ப அவர் சொன்னார், நான் காந்தியை பார்த்தா நான் காந்தின்னு அடிமையாகிடுவேன், அப்ப நான் பிரதமரா இருந்து என்ன பண்றது? அப்போ எதிரிகளாலும் பாராட்டக்கூடிய பன்மை பெற்றவராக காந்தியடிகள் விளங்கினார். அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது இருக்க முடியுமா? நினைச்சுப்பாரு. பெரியவாச்சான் பிள்ளை என்ன அழகா விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. திருவள்ளுவர் சொன்ன கருத்தை அவர் சொல்றார். அவர் சான்றோர் என்பதற்கு விளக்கம் சொல்றார் திருவள்ளுவர். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்ற. தனக்கு துன்பம் செய்கின்றவனுக்கும் இன்பம் இழைக்கின்றவன் எவனும் அவன் தான் சான்றோர். அதுக்கு இலக்கணமா வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள். நமக்கு தெரிந்து காந்தியடிகள் அந்த மாதிரி வாழ்ந்திருக்கார் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட உத்தமர்கள், அவர்களோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அதனால முதல்ல இறைவனிடத்துல எதை கேட்கிறார் பாருங்க. அல்ல பணம் வேணும் பதவி வேணும்னு கேட்கல,
எடுத்தவுடனே முதல்ல கேட்கறது என்னென்ன? ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் அவருடைய உறவு எனக்கு வேண்டும். திருவள்ளுவர் திருக்குறள்ல பெரியாரை துணைக்கோடல்ல ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அதுல சொல்ற முதல் குறளிலேயே அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளன்ற. அரிய செயல் என்ன? பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளுதல், பெரியவர்களோடு நட்பு கொள்ளுதல், அதுதான் பெரிய விஷயம். அடியன் நீ பேசுறேன்னு சொன்னா பல பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான், அவர்களுடைய வாழ்த்து, அவர்களோடு பழகிய ஒரு பண்பு, அதுதான் காரணம். அடியன் பெரிய படிப்பாளி கிடையாது, நான் படிச்ச SSLC தான் படிச்சேன். காரணம் என்ன? பெரியோர்களுடைய அனுக்கிரகம், அவங்களுடைய வாழ்த்து. பெரியோர்கள் நம்மளை எல்லாம் வாழ்த்த வேண்டும், அவருடைய அன்பு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அடியனை பொறுத்து என்ன வாழ வைக்கிறதுன்னா பெரியோருடைய அன்பு தான், அவருடைய அன்பு அடியனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால முதல்ல என்ன கேட்டார் அவர் வள்ளலார்? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். இன்னொரு கருத்து என்னன்னா, நாம் இறைவனை சிந்திக்கின்ற பொழுது பல வகையான சிந்தனைகள் நம்மை துன்புறுத்துகிறது. ஒரே சிந்தனை நமக்கு வர்றது கிடையாது, அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அனுபவ உண்மை. அது கடவுளை நினைக்கும் போதுதான் பலவிதமான சிந்தனைகள் வரும், பலவிதமான எண்ணங்கள் வரும் இல்லையா? எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரம் என்ற தாய்மனவர். பலவிதமான எண்ணங்கள், ஒருமித்த எண்ணம் வருவது ரொம்ப கஷ்டம். அப்பர் சுவாமிகள் சிதம்பர பதிகத்தில் சொல்றார், ஒன்றி இருந்து நினைமீன்கள் உண்டமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமீன்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒன்றி இருந்து நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கின்றவர்கள் யாருன்னா அவர்கள் தான் உத்தமர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இறைவனை ஒன்றி இருந்து நினைக்கின்றவர்கள் யாரோ அவர்கள் உத்தமர்கள், அவர்களுடைய தொடர்பு நமக்கு வேண்டும். அதனால முதல் பொறுமை, அதுதான் முதல் வேண்டுதல். அடுத்து என்ன கேட்கிற? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். உள்ளத்திலே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது, இதுதான் வஞ்சனைன்னு பேரு. இந்த வஞ்சனையாக இருக்கிறார்களே வஞ்சகர்கள், இந்த வஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நரி போன்றவர்கள். இந்த மிருகங்களிலே ரொம்ப வஞ்சனை நிரம்பியதுன்னா நரி. இந்த நரி இருக்க உழைக்காமையே சாப்பிட்றது, வஞ்சகமானது. அதனால்தான் இறைவன் எந்த மிருகத்தையும் மாற்றல, பரியை நரியாக்கினார், நரியை பரியாக்கினார், வேற எதையும் செய்யல அவர். இப்போ நாம சர்க்கஸ்ல பார்க்கிறோம், புலி, சிங்கம், கரடி, யானை எல்லாவற்றையும் வித்தை காட்ட பழக்குகிறார்கள். ஆனால் எந்த சர்க்கஸ்ல நரியை வச்சு அவனா வேடிக்கை காட்டுறானா பாருங்க. அதே போல மனிதர்களிலும் நரி உண்டு, வஞ்சனை நிரம்பியவர்கள். அவர்கள் தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றவர்கள். இது மணிவாசகர் சொல்ற, நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்த்தி பெரிய தென்னன் பெருந்துரையார் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அப்படின்னு பண்றாரு. அதே போல நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தா நல்காயே அப்படின்னு திருவாசகத்தில். ஆக நரி போன்று நாம கூட உலகத்தை சொல்லுவோம், சார் அவன் ரொம்ப பயங்கரமான ஆள் சார், நரி மாதிரி அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. இந்த நரி மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அதனால உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அப்படிப்பட்டவருடைய உறவு நமக்கு வேண்டாம். முதல்ல உத்தமர்களுடைய உறவு நமக்கு வேண்டும். அடுத்து எதிர்மறையில சொல்றார், அவர்களுடைய உறவு களவாமை வேண்டும், அவர்களோடு நாம் உறவு கலக்கக்கூடாது. அடுத்து சொன்னார், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். புகழ்களிலே சிறந்த புகழ் எதுன்னா இறைவனுடைய புகழ். நமக்கும் புகழ் இருக்கு. திருவள்ளுவர் புகழ்னே ஒரு அதிகாரம் வச்சே சொல்லியிருக்க, புகழை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. நம்ம நிறைய போஸ்டர் பார்க்கிறோம், பேனர் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? புகழ் விரும்புவதுதான். புகழை விரும்புறாங்க, புகழை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. துறவிகள் கூட புகழை விரும்புகிறார்கள். என் படத்தை 3 கலர்ல போடுப்பா அப்படின்றாங்க.
ஆனா புகழை விரும்பாத ஒரு துறவி வாழ்ந்தார். அவர் தான் சுவாமி சித்பவானந்தர். சுவாமி சித்பவானந்தர் 120 நூல் எழுதியிருக்கார். அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரை என்னுடைய படம் வெளியே வரக்கூடாதுன்னாரு. நான் இறந்த பிற்பாடு பற்றி பார்த்துங்க, நான் உயிரோடு இருக்கின்ற வரை என்னுடைய படம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது, அடியனுக்கு ரொம்ப நாள் தெரியாது. இப்படி நூல்களை நான் படித்திருக்கிறேன். அவர் எழுதிய அற்புதமான நூல்களை சிறந்த நூல் எதுன்னா பகவத்கீதைக்கும் திருவாசகம் அவர் எழுதிய உரை மிக அற்புதமான உரை. அந்த மாதிரி உரை வேற யாரும் எழுத முடியாது. பல நூல்கள் எழுதியிருக்கார் அவர். அவர் 63 கல்வி நிலையங்களை அமைத்திருக்கிறார். குருகுல கல்வி முறையை அமைத்திருக்கிறார் அவர். திரு ஏடகம், அதாவது கன்னியாகுமரியில இருந்து ராணிப்பேட்டையில கூட அவருடைய கல்வி நிலையம் இருக்கு. மொத்தம் 63 கல்வி நிறுவனங்களை அமைத்திருக்கிறார் அவர். பெரிய சாதனை அது. திருப்பராய்த்துறை அவர் அங்கே இருந்து ரொம்ப பெரிய நிலை. அவருடைய நூல்கள்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப உயர்ந்த நூல்கள். அவருடைய நூலெல்லாம் படிக்கணும். நிறைய நூல் எழுதியிருக்காரு அவர். இதே மாதிரி தாய்மானவருடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப அற்புதமா விளக்கம் எழுதியிருக்காரு. தாய்மானவருடைய நூல்கள்ல சில பகுதி முழு எழுதவர், சில பகுதிகளுக்கு எழுதியிருக்கார். அதிலே ஒரு உயர்ந்த, அவரே சொல்றார், ஒருவர் கேட்டார், சுவாமி நீங்க நிறைய தாய்மானவர் நூல் விளக்கம் எழுதியிருக்கீங்க, எல்லாவற்றையும் படிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நூலை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ அவர் சொன்னார், பராபர கண்ணியை படிங்க, அது ஒன்று படித்தா தாய்மானவருடைய பாடகம் எல்லாம் படித்தா மாதிரி இருக்கும். அதுக்கு உரை எழுதியிருக்காரு. பராபர கண்ணி அப்படின்னு இருக்கார். அது இங்கே சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் அந்த புத்தகம் கிடைக்கிறது. 75 ரூபா விலை. ஆனால் நியாயமாக பார்த்தா அது 200 ரூபா விற்கணும் அந்த புத்தகம். ஆனால் 75 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி படிங்க. நீங்கள் திருக்குறள் மாதிரி இருக்கும். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்பது ஒரு பாட்டு. இல்லை, ஒவ்வொரு பாட்டும் பராபரமே பராபரமேன்னு முடியாது. ரொம்ப அருமையான பாடல்கள், ரொம்ப அருமையான நூல்கள். அதெல்லாம் படிக்கணும். நமக்கு எங்கே சார் படிக்க நேரம் இருக்குது? செல்ஃபோன் பார்க்கவே எங்களுக்கு நேரம் இல்லை, டிவி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் எங்கே நாங்கள் இப்போ படிக்கிற வழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லை, பல நூல்கள் வெளியிடுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஜனங்க. புத்தகம் போட்டால் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு ஓதுவார் சொன்ன, இந்த செல்போன்லேயே இருக்கு சார் 12 திருமுறையான்னு. செல்போன்லேயே ஓதுவார்கள்லாம் செல்போனை பார்த்து பாடுறாங்க. இந்த காலத்தெல்லாம் புத்தகத்தை பாடுறது மாறி போச்சு. இப்போ எல்லாம் செல்போன்லேயே இருக்கு. எல்லாம் செல்போன் வந்தது, செல்ஃபிஷ்னஸ் அதிகமாகி போச்சு, சுயநலம் அதிகமாகி போச்சு. அப்போ செல்ஃப்லெஸ் இருந்தது இல்லையா, சுயநலம் இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாம் சுயநலமாகி போச்சு. என்ன பண்றது? அதனால நிறைய புத்தகங்கள் படிக்கணும். படித்தால்தான் பயன்பெற முடியும். இறைவனை காட்டுவது நூல்கள். கல்வியினே ஒரு நூல் எழுதியிருக்கார் சுவாமி சித்பவானந்தர். அதில் அவர் சொல்றார், இந்த புத்தகம் படிக்கின்ற வழக்கம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றார். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், மனிதனை உருவாக்குவது கல்வி என்ற, மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு மனிதனையா உருவாக்குகிறது, இன்ஜினியர்களும் டாக்டர்களும் உருவாக்குது. ஆனால் மனிதனை தேட வேண்டியது, எங்க இருக்கான் மனிதன் அப்படின்னு இல்லை. மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றார். நம்ம டீச்சராக இருந்தவங்க, உங்களுக்கே தெரியும் மாணவர்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த காலத்து மாணவர்களுடைய நிலை என்ன, இந்த காலத்து மாணவர்களுடைய நிலை என்ன? நீங்க கையில கத்தியோட போறான் பள்ளிக்கூடத்துக்கு இல்லையா, எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. அந்த காலத்தெல்லாம் அப்படி கத்தியோட போறவங்க யாருன்னா பீகார் இந்த மாதிரி மாநிலத்தில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி நடக்குது. ஒரு நீதிபதி முந்தா நாள் சொல்றார், மாணவர்களை படிக்க வைக்க பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை உணராத பிள்ளைங்க அடில் தடியில் இறங்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. பெற்றோர்களுடைய கஷ்டத்தை பிள்ளைகள் உணர்றதே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதிர்காலம் என்ன ஆகுன்னே தெரியல. அதனால பெருமை பெறும் இனது புகழ் பேச வேண்டும்னு. உண்மையான புகழ் எதுனா இறைவனுடைய புகழ். இறைவனுடைய புகழ் தான் திருப்புகழ்னு பேர். நம்முடைய புகழ்லாம் தெருப்புகழ், தெருவோட போயிடாது, அவ்வளவுதான். மறைந்த விற்பாடு நினைக்கிறதுக்கு ஆள்கள் வீட்டிலேயே ஆள் நிலையெல்லாம் அப்புறம் மற்றவங்க யார் நினைக்க போறாங்க, நினைக்கிறது கிடையாது. அதனால உயர்ந்த புகழ் எதுன்னா இறைவனுடைய புகழ். அதனால்தான் திருவள்ளுவர் பொருள் சேர் புகழ்னர். மற்றதெல்லாம் பொருள் இல்லாத புகழ்.
அல்ல இறைவன் ஒருவனே புகழ தக்கவன். அப்பர் சுவாமிகள் பாடல்ல சொல்றார், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா எண்ணினல்லால் ஏழையே என் சொல்லி ஏத்துகேனி. உலகத்திலே புகழக்கூடிய ஒரு பொருள் யாருன்னா பரம்பொருள் இறைவன் ஒருவன் தான். அவன் தான் உண்மையான புகழுக்கு உரியவன். மற்ற புகழெல்லாம் நம்ம காரியாபத்துக்காக ஒருத்தரை புகழறோம், பின்னாடியே போய் கண்டபடியா பேசுவாங்க. என் காரியாபத்துக்காக வர புகழ்ந்தேன் சார், அவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு. அது உலகையில் அதுதான். அதனால பெருமைக்குரிய புகழ் எதுன்னா இறைவனுடைய புகழ். அதனால இறைவனுடைய புகழை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம பெருமை பெற வேண்டும் என்று சொன்னார், இறைவன் புகழை பேசினால் புகழ் நமக்கு கிடைக்கும். அதனால பெருமை பெறும் இனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையிலும் பல கருத்துக்களை வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். புகழ் பேச வேண்டும் சொன்னார், அடுத்து பொய்மை பேசாது இருக்க வேண்டும் சொன்னார். இந்த பொய்மை இருக்க பஞ்சமா பாதகங்களிலே ஒன்று. இந்த பொய் பேசுறதுன்றது ரொம்ப கெட்ட பழக்கம். இந்த பொய் இருக்க பஞ்சமா பாதகங்களிலே ஒன்று. திருவள்ளுவர் சொல்றார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை என்ற ஒரு குணம் ஒருவனுக்கு இருந்தால் அவன் எந்த தானத்திலும் பண்ண வேண்டாம், அவனே மேல கொண்டு போயிடாது. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பொய் இல்லையா? சீனிவாசர் சொல்றாரு இல்லையா, யானே பொய் நெஞ்சும் பொய் நண்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுதால் பெறலாம், எங்க அழுகை வரலையே. உலக இன்பத்துக்காக நம்ம அழுகிறோம், ஆனால் இறை இன்பத்துக்கு நாம் என்னைக்காவது அழுகிறோமா? வள்ளலாரே திருத்தணி பதிகத்தில் சொல்றார், ஊழுக்கு அழுவேனோ கோத்தணிகை கோவே, பிறவி ஏழுக்கு அழுவேனோ. கூழுக்கு அழுவேனோ கோத்தணிகை கோவே, என் ஊழுக்கு அழுவேனோ ஓயா துயர் பிறவி ஏழுக்கு அழுவேனோ, என் செய்வேன் என் செய்கேன் பாழுக்கு இழைத்தேன் இது உன் செயலோ பார்த்து. எது எதுக்கோ அழுகிறோம், ஆனால் இறைவனுக்காக அழுகின்றவர் எத்தனை பேர்? ராமகிருஷ்ண அமைச்சர் சொல்ற, இறைவனுக்காக எவன் ஒருவன் அழுகிறானோ அவன் இறைவனை காணத்தக்கவன் அப்படின்ற. அவனால் இறைவனை காண முடியும். அவன் எங்க அழுகிறோம் ஐயா? எதுக்கு எதுக்காக? உலகியலுக்காக அழுகிறோம் நான். அதனால இப்போ அழகா சொல்கிறவர், பெருமை பெறும் நமது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. ஆனால் இந்த பொய் பேசுகின்ற பொழுது நன்மை விளைவதாக இருந்தால் பொய் பேசலாம். அதை வள்ளுவர் சொல்ற, பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஒருவன் ஒருவரை கொலை செய்ய துரத்தி வருகிறார், அவர் இங்க ஒழித்து கொண்டார். ஒருத்தர் ஓடி வந்தாரு, எங்கெங்க அவர் இங்க வரலப்பா, அவர் இங்கே போயிட்டார். உண்மையை அவர் இங்க காட்டி கொடுத்தா கொலை பண்ணிடுவான். அப்ப அங்க பொய் நல்லதாகிறது, நன்மை தருகிறது. அதனால அங்க பொய்மையும் வாய்மை இடத்தன்றார். அதை ரொம்ப ரொம்ப கவனிக்கும். வாய்மை இடத்துல வைக்கக்கூடியதாக இருக்கிற அந்த பொய்மையும். காரணம் என்ன? உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தினார். அந்த நேரத்தில் அவர் பொய் பேசலாம், எதுக்கெடுத்தாலும் பொய் பேசக்கூடாது இல்லையா? அந்த புழுகன் ஆகாச புழுகன்னு சொல்லுவாங்க. சில பேர் பொய் பேசுறதே வழக்கமா இருப்பான். இங்க ஒருத்தர் இருந்தார், அவர் பொய் பேசியே வாழ்ந்திருந்தார். அவர் ஒண்ணு கூட உண்மையே பேச மாட்டார். அவர் பேசினாவே எல்லாரும் சிரிப்பாங்க, அவர் பேச்சை யார் யார் உட்காந்து கேட்பாங்க. அதனால பொய் பேசுவது என்பது ரொம்ப தீமையான ஒரு குணம். அது பஞ்சமா பாதங்களும் ஒன்று வச்சாங்க, கொலை களவு கொல் காமம் கோபம். அதுக்கு பதிலாக பொய். இல்லை, பொய் என்பது ரொம்ப கொடுமை, பொய் பேசக்கூடாது. அதனால வள்ளலார் பொய்மையை பேசாது இருக்க வேண்டும், அடுத்து பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெருநெறி, பெருநெறி அப்படின்னு சொன்ன கருணை நெறி, ஜீவகாரணம். நாமெல்லாம் சிறுநெறியில இருக்கோம். பெருநெறி சிறுநெறி. சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அறியும் வண்ணம் அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. சீனிவாசன் சுந்தர். சிறுநெறி பெருநெறி. சில லாபங்களுக்காக சில கோயிலுக்கெல்லாம் போறோம், சிலரை வணங்குறோம், அதெல்லாம் சிறுநெறி, சிறு தெய்வ வழிபாடு.
சிறுநீர். இல்லதான் சிறுநெறிகள் சேராம நெறிகள் அப்படின்னு சொன்னார், பண்மையில சொன்னார். பல நெறிகள் இருக்கு உலகத்துல. ஆனால் பெருநெறி என்றால் எல்லா உயிரையும் இறைவனாக பார்ப்பது. ரொம்ப பெரிய நிலை. எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கிருப்பது நீ என்றோ பராபரம் என்ற தாய். பூ எடுக்க போனா பூவிலையும் சாமி இருக்கார். அவர் இந்த பாடல்ல சொல்றார், சாமி உனக்கு பூஜை பண்றதுக்காக நான் பூ எடுக்க போனேன், பூல பார்த்தா நீ இருக்கிற, நான் எப்படி பூ வைக்கிறது? சரி உனக்கு வணங்கலான்னு பார்த்தா பூவிலையும் நீ இருக்க, என் உள்ளத்திலையும் இருக்க, எப்படி நான் உன்னை வணங்குறதுன்னு கேட்கிறார் அவர். பண்ணேன் உனக்கான ஒரு பூசை வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னே அலாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் குலம் நிற்றின் நான் கும்பிடும் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ. நான் எப்படிப்பா உன்னை பூஜை பண்றதுன்னு கேட்கிறேன். இதை சில அறியாதவர் என்ன சொல்றாங்க, தாய்மானவரை எப்படி பூஜை பண்ண, ஆனால் நீ பூஜையே பண்ணாதப்பா. தாய்மானவருடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன இல்லையா? பூசை அப்படின்னு சொன்னாவே இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற சாதனம். நம்மளாம் பூஜை செய்யணும். இந்த பூஜையில உயர்ந்த பூஜை எதுனா சிவலிங்க பூஜைன்னு சொன்னார். சிவ பூஜை, சிவலிங்க பூஜை பூஜை செய்யணும். ஆன சிவபூஜை பண்ணாய். குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்தில் சொன்னார், ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சிச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய். என்ன அற்புதமான பாட்டு இல்லையா? இந்த தர்மபுரம் பாடினா எப்படி இருக்கும்? அதனால ஆன சிவபூஜை பண்ணாய் அப்படின்னார். உன்னால முடிந்த அளவு சிவபூஜை செய். என்ன பொருள்? வீட்டில் நம்மால சிவபூஜை செய்ய முடியலனாலும் கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை வணங்குன்னு அர்த்தம். நம்மளால வீட்டில் செய்ய முடியல, சூழ்நிலை இல்லை, கோயிலுக்கு போயா சிவனை வணங்கணும். அதுதான் சிவபூஜை. சிவனை வணங்குவது சிவபூஜை. சிவனை வணங்கு, அப்ப சிவனை வணங்கணும், அதுதான் சிவபூஜை. அதனால ரொம்ப அழகா சொல்றார் அவர், ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் அப்படின்னா. நேசமோடு ஐந்தெழுத்தை, நேசம்னா அன்பு, அந்த ஐந்தெழுத்தை அன்போடு நினைக்கணும். அதுதான் திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசி. இன்னைக்கு காதல்னா வேற அர்த்தமாயிடுச்சு. காதல் என்றால் தூய்மையான அன்புன்னு. எதையுமே எதிர்பார்க்காத அன்புக்கு தான் காதல்னு பேர். அதனால காதல் அப்படின்னு சொன்னா தூய்மையான அன்புன்னு அர்த்தம். இன்னைக்கு அது அர்த்தம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இறைவனுடைய நாமத்தை சொல்கின்ற பொழுது அன்போடு சொல்லுவோம். அப்படி சொன்னால் இறைவனுடைய திருவருள் நமக்கு எளிதிலே கிடைக்கும். அதுதான் நம்முடைய பெரியவங்கெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சிச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் அப்படின்னு சொன்ன. இந்த திருமுறைகளை ஓதினால்தான் ஐந்தெழுத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். ஐந்தெழுத்தின் சிறப்பை தெரிந்தால்தான் சிவபூஜை செய்யணுன்ற எண்ணம் வரும் நமக்கு. அடிப்படை என்னன்னா திருமுறைகளை நாம் ஓத வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு பண்ணார். ஓதாமல் ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதை ஓதாமல் இருக்கணும்? திருமுறைகளை ஓதாமல் இருக்கக்கூடாது. அதனால்தான் அது திருமுறைகளை ஓத வேண்டும். அதனாலே வள்ளல் பெருமான் ரொம்ப அருமையா சொல்கிறார், பொய்மையை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், ஜீவக்காரும் எல்லாவற்றிலும் இரக்கத்தோடு. இயேசுநாதர் சொன்னார், இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறைவனின் இரக்கத்தை எளிதில் பெறுவார்கள். எளிதிலே பெறும் அப்படின்னு சொன்ன இரக்கம். இன்னைக்கு இரக்கம் என்பது எங்க பார்க்க முடியல இல்லையா? எல்லாம் அரக்கர்களா இருக்கிறோம். இப்போ
சைவர்களுக்கு சில அடையாளங்கள் உண்டு. ஆதவ சிவஞான யோகிகள் அதை பற்றிலாம் நிறைய பாடியிருக்கார். பாம்பன் சுவாமிகள் 1913 ராயப்பேட்டையிலே பாலசுப்பிரமணிய பக்த சபையில பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா சைவ மகிமை அப்படின்னு பேசியிருக்கார். அது ஒரு நூலாகவும் பாம்பன் அடியார்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் சொல்ற சைவர்களுக்கு அடையாளம் என்னன்னா திருநீரு, திரு கண்டிகை, கண்டிகைனா உத்ராட்சம், அடுத்தது 5 எழுத்து. இந்த மூன்றும் வைத்து வாழ்கின்றவன் சைவன் அப்படின்னு பேசியிருக்கார். என்ன பல விஷயங்கள் சொல்றாரு. அதெல்லாம் அருமையா படிக்க வேண்டிய கட்டுரை. ரொம்ப அருமையா பேசியிருக்காரு சாமி. ஒரு பெரிய கடல். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு அவர். திருநீரு என்பது தூய்மையை குறிக்கும். வெண்மை, வெண்மை அப்படின்னு சொன்னா தூய்மைன்னு அர்த்தம். இப்ப திருநீர் இப்போ கொடுத்தாங்க, நம்ம எல்லாம் பூசிக்கிறோம். சேக்கிழார் ஒரு கருத்தை சொல்லுகிறார். திருக்கூட்ட சிறப்புன்னு ஒரு 13 பாட்டு பாடியிருக்கார் பெரிய புராணத்துல. இதெல்லாம் நம்ம திருக்கூட்டம், கூட்டமா இருக்கிறது திருக்கூட்டம்னு பேர். தெருவில் இருந்தால் அது தெருக்கூட்டம்னு பேரு. ஆனா தெருக்கூட்டம் நிரம்பி வழியும், திருக்கூட்டம் குறைவா தான் இருக்கும். இது திருக்கூட்டம். இந்த திருக்கூட்டத்துல இந்த சிறப்பை சொல்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றார். பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் அப்படின்னு. பூசுகின்ற திருநீர் எப்படி வெண்மையாக தூய்மையாக இருக்கிறதோ அதே போன்று உள்ளமும் தூய்மையானவர்கள் அப்படின்னு. இப்ப உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது திருநீர். திருநீர் அணிந்தவனுடைய நெற்றியை பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை பார்த்தா ஒரு தனி தேஜஸ் இருக்கும். நீரில்லா நெற்றி பாருனாங்க அவையார். திருநீர் அணியாத நெற்றியை பாருங்கள், திருநீர் அணிந்த நெற்றியை பாருங்கள். வாரியார் சுவாமிகள் திருநீற்றின் தெய்வ நலமுனே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதெல்லாம் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. அதுல அவர் குறிப்பிடுறார், ஒரு உபநிடதம் விபூதியை பத்தியே பேசுது. அதுக்கு பேருமே பத்ம ஜாபால உபநிடதம்னு பேர். அதுல என்ன சொல்லுதுன்னா திருநீர் அணியாத நெற்றியை கொல்லிக்கட்டையால் சுடுக அப்படின்னு. அந்த திருநீரு குளிக்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் திருநீர் பூசினால் குளித்ததற்கு சமம்னு சொல்றது. குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, உடல்நிலை, குளிக்க முடியல, நீங்க உடம்பு முழுவதும் திருநீர் பூசினா குளிச்ச மாதிரி. ஆக்னேயம் பஸ்மஸ்நானம் அப்படின்னு வருது. அது பேர் ஆக்னேயம்னு பேர். அப்போ அந்த திருநீற்றை நீங்கள் பூசிக்கொண்டாலே குளித்ததற்கு சமம். குளிக்காத பொழுதும் திருநீர் அணியலாம், குளிச்சுதான் திருநீர் அணியணும்னு கிடையாது, அது விதிவிலக்கு. எத்தகைய தீட்டு இருந்தாலும் திருநீர் பூசலாம். திருநீர் அகத்தையும் போக்கக்கூடியது. விஞ்ஞான சம்பந்தர் திருநீற்று பதியமே பாடியிருக்கார் அவர். அதே மாதிரி உத்ராட்சம் என்பது இரக்கத்தை குறிப்பது. உருத்திரன் அச்சம், ருத்ராட்சம் அப்படின்னு சொன்னா ருத்ரன், மகாருத்ரனாகிய சிவபெருமானுடைய கண்களில் இருந்து வந்த கண்ணீர், அதாவது கருணையின் காரணமாக வெளிப்படுத்த கண்ணீர். அந்த கண்ணீர் இரக்கத்தின் சொரூபம். ருத்ராட்சம் அணிந்தவன் இரக்கம் உடையவன் அர்த்தம். ஒருத்தர் ருத்ராட்சம் அணிந்திருக்காருன்னா அவர் இரக்கம் உடையவர், அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம். இதை வைத்து நாம இரக்கமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 5 எழுத்து. நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ அப்படின்னு 3 வகையான 5 எழுத்து இருக்கு. தூல மந்திரம், சூட்சும மந்திரம், அதிசூட்சும மந்திரம். இதை பற்றிலாம் நிறைய சாத்திர நூல்களிலும் தோத்திர நூல்களிலும் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதனால நம்மால் முடிந்த அளவு இந்த 5 எழுத்தை நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாயினார் குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்தில். 5 எழுத்தை நேசமோடு நினைக்க வேண்டும். நேசம் என்றால் அன்பு, அன்போடு நினைத்தால் மேல் நினைக்கும். அதனால பெருமை பெரும் இனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். அடுத்து என்ன சொன்னார்? மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதம் என்பது ஆங்கார், இன்னொன்று மதப்பற்று. நமக்கெல்லாம் மதப்பற்று இருக்கலாம், ஆனா மத வெறி இருக்கக்கூடாது. அவருடைய மதத்துல பற்று இருக்கலாம். நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், சைவ மதத்தை சேர்ந்தவன், வைணவ மதத்தை சேர்ந்தவன் இருக்கலாம்.
ஆனால் பிற மதங்களை நாம் தூஷிக்க கூடாது. அதே போல மதம்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஆங்கார், இந்த திமிர்னு சொல்லுவாங்க. உனக்கு பாரு என்ன திமிர் அப்படின்னு. இந்த மதம் அது பேய். எப்படி ஒரு மனிதனை பேய் பிடித்தால் பேயின் செயலாகவே அந்த மனிதன் செயல் அமைந்தது, அதே போல இந்த மதமான பேய் ஒரு மனிதனை பிடித்தால் கீழ்நிலை. 6 அகப்பகைவர்களே ஒன்று மதம் இல்லையா? அதனால காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு 6 பகைவர்கள் சொல்வார். அகப்பகைவர்கள். நம்ம உடம்புக்குள்ளவே 6 பேர் இருக்காங்க அகப்பகைவர்கள்னு பேர். அவங்க இந்த 6ஐயும் அடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இதை பற்றியெல்லாம் அருளாக நிறைய பாடியிருக்காங்க. இந்த அகப்பகை புறப்பகை வெல்லலாம், ஆனால் அகப்பகை வெல்வது ரொம்ப கடினம். நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற பகைவர்களை வெல்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த அகப்பகையில ஒருத்தர் தான் இந்த மதம். அது பேய் பிடிக்கிற மாதிரி. அதனால மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் சொன்னார். இங்க தேற்று ஏகாரம் வைத்தார். மறக்கவே வேண்டும், மறக்க வேண்டும் கேட்கல, மறக்கவே வேண்டும்னு வலியுறுத்துறார். காரணம் என்னன்னா, இது நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆசை. என்னன்னா இந்த பெண்ணாசை. மனிதனுக்கு பல ஆசைகள் இருக்கு. அந்த ஆசையெல்லாம் சேர்த்து 3 அமைத்தார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மண்ணாசை பொன்னாசை மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் பெண்ணாசை என்பது சகல ஜீவராசிகளுக்கும், மரம் செடி கொடியில இருந்து விலங்குகளில் இருந்து தேவர்கள் வரை எல்லாருக்கும். ஆண் செடியில கூட ஆண் பாகம் பெண் பாகம் இருக்கு. அதுதான் மலரிலே இருந்து மகரந்த சேர்க்கை மூலமாக பிஞ்சாகிறது, காயாகிறது, அப்புறம் பழமாகிறதுலாம் விஞ்ஞானம் படித்தவர்கள் எல்லாம் தெரியும். மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆண் பெண் என்ற பேதம் எல்லா உயிர்களிலும் உண்டு. ஆனா இந்த பெண்ணாசை என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான. அதிலே இந்த பெண்ணாசை என்பதுதான் ரொம்ப கொடுமையான. எவ்வளவு வயதானாலும் அதிலிருந்து தப்புவது ரொம்ப கடினம். உடம்பிலே வலி இல்லைன்னா கூட மனசுல அந்த ஆசை இருக்கும் மனிதனுக்கு. எல்லோருக்கும் இயல்பான ஒன்று. அதனால இந்த பெண்ணாசை என்பது ரொம்ப கொடுமையானது. அதனால மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்ன்றார் வள்ளலார். இங்க தேற்று ஏகாரம் வைத்தார். எதை மறக்கறியோ மறக்கலையோ இதை முக்கியமா மறக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மண்ணாசை பொன்னாசை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த உயிரினமும் எனக்கு மண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு நினைக்கிட்டு நீ சவரம் 59 58,000 59,000 இன்னும் 70,000 வந்துடும் போல போயிட்டே இருக்குது. அது எங்கதான் பணம் விளையாடுதுன்னே தெரியல நமக்கு. விலையை பார்த்தா கூட்டத்தை பார்த்தா ஒவ்வொரு நகை கடையில ஒரு கூட்டமா இருக்கு. பணம் புழக்கம் அதிகமா இருக்கு மக்கள் கிட்ட. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படலை. ஆனா அந்த பொன் பொருள், அதே மாதிரி மண், நிலம், வீடு, இதுக்கு எவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணிட்டு இருக்கோம் நாம். இந்த 2 ஆசை மனிதனுக்கு மட்டும்தான். ஏனைய உயிரினங்கள் கிடையாது. அது எனக்கு மண் வேண்டும், எனக்கு பொன் வேண்டும் இதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த 2 ஆசையும் அதிகமா. அதனால நெஞ்சறி உறுத்தல் அப்படின்னு ஒரு கலிவெண்பா பாடியிருக்கார். அதிலே நெஞ்சுக்கு சொல்வது போல பல கருத்துக்கள்லாம் சொல்றார். அது ஏறத்தாழ 700 வரிகளுக்கு மேல இருக்கு அந்த பாட்டு. அதே மாதிரி விண்ணப்ப கலிவெண்பான்னு ஒன்று பாடியிருக்கார். பல கருத்துக்கள்லாம் சொல்றார். இதுல இந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை பற்றியெல்லாம் இந்த நெஞ்சறி உருவத்தில் நெஞ்சுக்கு சொல்வது போல பல கருத்துக்களை எல்லாம் சொல்றார். வாய்ப்பு இருக்கின்ற அதையெல்லாம் படிக்க வேண்டும். நீங்க அருட்பாவலை இல்லாதது எதுவுமே இல்லைங்க. அது எல்லாம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் பாடியிருக்கார் அவர் வள்ளலார். ஆனா முதல்ல பானது தெய்வமணி மாலை. இப்ப தெய்வமணி மாலை இவ்வளவு கருத்து சொல்றாரு. பிற்காலத்தை அவர் எவ்வளவு சொல்லியிருப்பார் பாருங்க. 9 வயசுல பாடின நூல்ல இவ்வளவு கருத்து இருக்கு. அப்போ அவர் கடைசி காலத்துல பாடினதுல எவ்வளவு கருத்து இருக்கும் நீங்களே யோசனை பண்ணிப்பாரு இல்லையா? அதில் வள்ளலார் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றார். அதனால மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்.
அடுத்து உனை மறவாதிருக்க வேண்டும். நினைப்பு மறப்பு மனிதனுக்கு இயல்பான ஒன்று. இந்த நினைப்பு மறப்பு என்பது அதுக்குடைய பரிபாஷை என்னன்னா பிறப்பு இறப்புன்னு அர்த்தம். நினைப்பு மறப்பு இருக்கின்ற வரை நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. இந்த பிறப்பு இறப்பு எப்போ நம்ம வந்துகிட்டே இருக்கும், அதை யாரும் மறைக்க முடியாது. நினைக்கின்ற பொழுது பிறக்கிறோம், மறக்கின்ற பொழுது இறக்கும். நினைப்பு மறப்பு என்பது பிறப்பையும் இறப்பையும் நமக்கு தருகின்ற சாதனை. அதுதான். அது இன்னொரு வகையில சொல்கின்ற பொழுது போக்கும் வரவு, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருடியே ஆற்றின்ற வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவா. அப்படி பாடிட்டே போறார் மணிவாசகர், சிவபுராணத்துல வருது. அதனால நினைப்பு மறப்பு இருக்கின்ற வரை நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. நினைக்கிறோம், பிறக்கிறோம். அதனால்தான் சாகின்ற பொழுது இறைவனையே நினைக்க வேண்டும் சொன்னார். சாகின்ற பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அது அடுத்த பிறப்பா உனக்கு வந்து அமையும். ஒரு முனிவர் இருந்தார், ஜடபரதர்னு பேர். அவர் ஒரு மான்குட்டியை வளர்த்தார். அந்த மான்குட்டி மேல ரொம்ப பிரியம் இருக்கு. அவர் உயிரிடுகின்ற பொழுது அந்த மானையே நினைத்து கொண்டு இருந்தார். அவர் ஐயோ நாம போயிட்டே இந்த மானை யார் பார்ப்பாங்க. அடுத்த பிறகு மானா பிறந்தார். அதனால நாம உயிர் விடுகின்ற பொழுது எதை நினைக்கிறோமோ அதுவா நாம பிறப்போம். அப்ப என்ன பண்ணணும், கடவுளை நினைக்கணும்னு சொன்னா இருக்கின்ற பொழுதே கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சூட்சுமமா என்ன சொன்னாங்க, நீ கடவுளை நினைக்கிறியோ இல்லையாப்பா உன் குழந்தைங்களுக்கு கடவுள் பேரை வச்சிடு. இல்லையா, கடவுள் பேரை வச்சுட்டா உன் குழந்தைய நீ நினைப்ப இல்லையா. முருகான்னு சொல்லு, சிவனேன்னு சொல்லு, நமச்சிவாயன்னு சொல்லு, அபிராமின்னு சொல்லு, காமாட்சின்னு சொல்லு. இப்படி குழந்தைகளுக்கு இறைவனுடைய பெயர் அடியாருடைய பெயரை வச்சாங்க. கடவுளை நினைக்கலனா கூட அந்த குழந்தை நினைக்கிற நேரத்திலாவது அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டுமே. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, வாயில நுழையாத பேர் வைக்கிறாங்க. வாயிலே நுழைய மாட்டேன் இந்த பேர். எங்க வீட்டில் கூட என் பேத்தி ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னம்மா பேரு எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா அவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்வேன் குட்டி பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பேர் வாயில வர மாட்டேங்குது. காலம் அப்படி ஆகி போச்சு. அப்போ என்ன அழகான பேர் வைப்பாங்க, அபிராமி. அபிராமி என்ற பேர் எப்படி, அபிராமி என்ற பேர் ரொம்ப அற்புதமான பேருங்க. அம்பாளுடைய பேர்ல ரொம்ப உயர்ந்த திருநாமம் 3ன்னு சொல்லுவாங்க. ஒன்று அபிராமி உமா, அடுத்தது பவானி. ஆதிசங்கரர் சௌந்தரலகரியில பவானியை பற்றி சொல்கிறார். பவானி என்ற நாமத்தை பவா அப்படின்னு ஆரம்பிக்கின்ற பொழுதே அம்பாள் என்ன பண்ணாலாம், அவ என்ன நினைக்கிறானா வாரி வாரி குத்துருவாளாம். இதை சௌந்தரலகரியில ஆதிசங்கரர் சொல்றார். இந்த பவானின்ற பேர் வச்சுக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க பாருங்க. அதே மாதிரி உமா என்ற பேர் வச்சு நல்லா செல்வாக்கோட இருப்பாங்க. அதே மாதிரி அபிராமி என்ற பேர் வச்சு நல்லா இருக்கும். அடியனுடைய மகள் கூட அபிராமி தான் பேர் வச்சிருக்கேன். அபிராமி என்ற பேர் ரொம்ப அற்புதமான பேர். அதே மாதிரி உமா என்ற பேர் நல்லா இருக்கு. இந்த உமா என்றதே தேவி பீச்சாட்சரம் சொல்லுவாங்க. உகரம், அகரம் உகரம் அகரம் 3 சேர்ந்ததுதான் ஓம்னு பேர். நடுவில் வர்றது பிள்ளையார் சொல்லி மாதிரி போடுறோம் பாருங்க. என்பது ரட்சிப்பது, நம்மை பாதுகாப்பது உகரம் தான். எவ்வளவு தத்துவங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நாம எங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எப்படியோ போயிட்டு இருக்கோம். அதாவது மணிவாச வார்த்தை சொல்ற, நம்முடைய அறிவு எங்க போயிட்டு இருக்குன்னா நல்ல வழியில போகல, சாகர வழியில போகுதுன்றது இல்லையா. சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. அப்ப ஆகின்ற வழி சாகின்ற வழின்னு சொல்ற, 2 வழியை சொல்றார் அவர். நீ ஆகின்ற வழியில போகணும்ன்றியா சாகின்ற வழியில போகணும்ன்றியா, 2 வழி இருக்கு. திருவாசகத்துல சொல்றாரு. 6 என்றால் வழியின் அர்த்தம். ஆமாறு உன் திருவடிக்கே அகம்புழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளியில் போமான்
நின் திருக்கோயில் தூகேட் மெழுகேட் கூத்தாடே, இதெல்லாம் ஆகின்ற வழி. எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து சாகின்ற வழி. இதையெல்லாம் செய்யாத இருந்தா நான் எங்க போறேன்? என்னுடைய அறிவு எங்க போகுதுன்னா சாகின்ற வழி. சாமாரே விரைகின்றேன் சதுராலே, சதுர்னா சாமர்த்தியம், சார்வா. நான் ரொம்ப சாமர்த்தியமானவன் சார், நான் ரொம்ப சாமர்த்தியம். எங்க போறேன்னா ஆகின்ற வழியில போகாம சாகின்ற வழி. நீ சமுதாயம் இந்த வழியில் தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு நிலை, எப்படியும் வாழலாம் என்பது ஒரு நிலை. இன்னைக்கு மெஜாரிட்டி என்னன்னா எப்படியும் வாழலாம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்கின்றவர்கள் மிக குறைவு, எப்படிலாம் வாழலாம் என்று வாழ்கின்றவர்கள் மிக அதிகம். அதுதான் நீ உலக நிலை. அப்படி வாழ்கின்ற முறைக்கு தான் தர்மம்னு பேர். தர்மம் என்று சொன்னார் வாழ்க்கை முறைன்னு அர்த்தம். தர்மம், தர்மத்தோட வாழ், நம்ம தர்மத்தோட வாழ், தர்மமாக வாழ். இன்னொன்று தர்மம் என்றால் வழங்குவதுன்னு அர்த்தம், ஈகை. இப்படி பல பொருள் இல்லையா? அதனால தர்மமிகு சென்னைன்னு சொல்லுகின்ற பொழுது தர்மம் செய்வது ஒரு நகை. இன்னொரு நிலை என்னன்னா முறையாக வாழ்கின்றவர்கள் நிறைந்த சென்னைன்னு ஒரு அர்த்தம். முறையாக வாழ், யுக தர்மம்னு சொல்றோம் இல்லையா? தர்மம், இந்து தர்மம்னு சொல்றோம். சுவாமி சிவானந்தர் இந்து தர்மம்னே ஒரு நூல் எழுதியிருக்காரு. தர்மம் என்றால் வாழ்க்கை முறை, சனாதன தர்மம் சொல்றோம். சனாதன பழங்கால முறைப்படி என்று தோன்றியதோ தெரியாது நமக்கு. வாழ்க்கை முறை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற முறை இருக்கு. நான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ முடியும். பெரியவர்கள் இப்படிதான்பா நீ இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். அது எப்படி சார் நான் இருப்பேன் அப்படின்னா நீ கெட்டு ஒழுங்கி போகலாம் சொல்லுவாங்க. பெரியவர்கள் சொன்ன வழியில போனா நல்லா இருக்கலாம். இப்போ ஒரு கைகாட்டி மரம் இருக்கு, கைகாட்டி மரத்துல 75 கிலோமீட்டர் போனா காஞ்சிபுரம் போகலான்னு. அந்த கைகாட்டி மரத்தை நம்பி அந்த வழியில போனா காஞ்சிபுரத்தை போய் அடையலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் அந்த கைகாட்டி மரத்தையே கெட்டியா பிடிச்சின்னு நான் காஞ்சிபுரம் போனோம், காஞ்சிபுரம் போனா அவன் எப்ப எந்த காலத்துல காஞ்சிபுரம் போய் சேர முடியும்? இந்த கைகாட்டி போன்றவை தான் நூல்கள். இந்த நூல்கள் காட்டிய வழியில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அப்ப நம்ம அந்த நூல்கள் காட்டிய வழியில சென்று இறைவனை பெற முடியும். இதையே பிடிச்சி நான் இதுலயே இருப்பேனா இதுலயே இருப்பேனா என்ன? முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு கிளாஸ் இருக்கு. அப்புறம் நடுநிலை பள்ளி, ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, அப்புறம் மேல்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் போயிட்டு இருக்கு படிப்பு. இல்லை சார் நான் ஆரம்ப கல்வியிலே இருக்கிறேன்னா அப்போ நான் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. எங்கள் வாத்தியார் 20 வருஷமா வாத்தியாராக இருக்காருங்க, நானும் இந்த 1ஆம் வகுப்புலேயே இருக்கேன்னு ஒரு பையன் சொன்னா இந்த தாய்கள் வந்து எவ்வளோ வேதனைப்படுவார் இல்லையா? அடுத்தடுத்து மேலே போகும் இல்லையா? மேலே போகிறதுக்கு தான் மனிதனை இப்படி படிச்சிருக்காரு. ஏனைய உயிரினங்கள் இப்படி எல்லாம் குறுக்க வளரு, நாம இப்படி வளரு இல்லையா? இப்ப இறைவன் நம்ம ஏன் படைத்திருக்கிறாருன்னு சொன்னா மனிதன் மேன்மை உற வேண்டும் என்பதற்காக மனிதனா படைச்சிருக்க. மறுபடியும் நான் மனிதனா வருவோன்ற நிச்சயம் கிடையாது இல்லையா? அடுத்த பிறகு நான் மனிதனா பிறப்போம் யாராவது நிச்சயமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால்தான் அப்பர் சுவாமிகள் சொல்றார், வாய்த்தது நந்தமிக்கோ இப்பிறவி மதித்திடுமின். இந்த மனித பிறவி உங்களுக்கு கிடைச்சிருக்கப்பா, இதை மதியுங்கள், மிதித்து வீணாக்காதீர்கள். அடுத்து மனிதனா பிறப்போன்ற நிச்சயம் கிடையாது. இறைவனை அடைவதற்குரிய ஒரு சாதனம் எதுனா மனித பிறவிதான். வேற பிறவி மூலமா மனிதனை இறைவனை அடைய முடியாது. இப்போ மனித பிறவி எவ்வளவு உயர்ந்தது அது நாம நினைக்கணும் இல்லையா? மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன் பண்ண. எதற்காக? இனித்தமுடைய பாதமும் காணப்பெற்ற பெருமானுடைய பாதத்தை காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டும். இப்ப மனிதனா பிறந்தால் என்ன பொருள்? அவனுடைய திருவடியை காண வேண்டும். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மனிதனால ஆசைப்பட்டவர் அப்பர் சுவாமிகள் மனிதனா மறுபடியும் பிறக்கணும். எல்லாரும் பிறவி வேண்டானா அவர் எனக்கு பிறவி வேணும்ன்றார். அதே இன்னொரு இடத்துல சொல்றார், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்று
இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்றார். பெருமானுடைய திருநடனத்தை பார்த்து பார்த்து இன்புறுவதற்கு இன்னும் எனக்கு இந்த பிறவி மறுபடியும் வாய்க்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ உண்மையான நடனத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டார் அவர். இப்ப நடராஜ பெருமானுடைய நடனத்தை நாம் உணர்ந்தால் மனித பிறவி தேவை. ஏதோ போறோம், கோயில்ல வணங்குறோம், போறோம், அது அதோட கோயில் ஆரம்ப நிலை. விவேகானந்தர் ஆரம்ப நிலைன்னு சொல்ற, மேல போகணும். இப்படி மேல போற நிலையை தான் வல்லரார் காட்டுற. சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னாரு. சன்மார்க்கம் சைவத்தில் இருக்கு, சன்மார்க்க நெறி. அதுக்கு தலைவர் யாருன்னா மணிவாசகர். சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். அப்ப அது அசுத்த மார்க்கமா? கிடையாது. சுத்தம் என்றால் கடந்ததுன்னு, கடந்தது, எல்லாம் கடந்தது, எல்லாம் கடந்து 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 இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என்போதே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அதுவே குரல் வெண்பாவா பாடினார் உள்ளல. சும்மா இருக்கும் சுகம் கடந்து கடந்து வெளிக்குள் வெளிக்கடந்து. இது ஜடாகாசம், ஆகாசம். இது ஜடாகாசம். இதுக்கு மேல ஒரு ஆகாசம் இருக்கு, ஞானாகாசம், சிதாகாசம். அது எல்லை இல்லாதது. இதெல்லாம் கடந்து 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 எங்க அதெல்லாம் நினைக்கிறோம். எங்க சார் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் 24 மணி நேரம் சுவாமி கொடுத்துருக்காரு. 2 மணி நேரம் இதெல்லாம் சிந்திக்கலாம் இல்லையா ஒரு நாளைக்கு? இல்லை, அது கூட வேண்டாம். அருணகிரிநாதர் ரொம்ப குறைவா சொன்ன அரை நிமிஷம் சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசடன் மூடன் மட்டி பவவினையிலே சனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவே. என்ன அழகான பாட்டு, அருமையான பாட்டு. சரண கமலாலயத்து என்ற பாட்டு ரொம்ப அருமையான பாடம். எல்லாம் நம்ம படிக்கணும், நிறைய கேட்க. அதனால வள்ளலார் இந்த ஒரு பாடல்ல எவ்வளவு கருத்து சொல்றாரு பாருங்க. 8வது பாடல்ல பல கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். பெருமை பெரும் இனது புகழ் பேச வேண்டும், பொய்மையை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். உன்னை மறக்காம இருக்கும். காரைக்கால் அம்மையார் தலையால நடந்து கைலாயம் போனாங்க. அம்பாள் பாட்டா, என்ன தலையால் நடந்து வருதே ஒரு ஜீவன், அம்பாளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு இப்படி வருகின்ற அம்மையார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சுவாமி நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னு. பேணுதல் என்றால் பாதுகாத்தல் ஒரு அர்த்தம். நம்மை பாதுகாக்கிற தாய்வன்றார் சுவாமி சிவபெருமான். என்ன வார்த்தை பாருங்க. அதனால்தான் 61 நாயன்மார்கள் இந்த குளத்தை, அந்த அம்மா மட்டும் உட்கார்ந்த குளத்தில் இருக்க. சுவாமி கேட்கிற, அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கே, உனக்கு என்னம்மா வேணும்? நாமளா இருந்தா ஒரு பட்டியல் தரோம், சுவாமி இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, எனக்கு என்னென்ன வேணும் நான் இதில் எழுதியிருக்கேன். இந்தம்மா என்ன கேட்டாங்க? அன்பை கேட்டேன். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். முதல்ல எனக்கு அன்பு, சாகாத அன்பு. இப்போ நம்முடைய அன்பெல்லாம் சாகின்ற அன்புன்னு அர்த்தம். காரியம் ஆகிற வரைக்கும் சாமியை கும்பிடுறோம், காரியம் ஆகலைன்னா சாமியை திட்டுறோம். இந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையா? நான் இவ்வளவு நாள் கோயிலுக்கு சுற்றி சுற்றி வர என்னன்னு கூட கேட்க மாட்டேன். நம்முடைய அன்பு போலி அன்பு, உண்மையான அன்பு கிடையாது இல்லையா? நம்ம அதை சேக்கிழார் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சேக்கிழாருடைய தெய்வ வாக்கு, தெய்வ சேக்கிழார் இல்லையா? இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், அடைமொழி தர இரவாத இன்ப அன்புன்னர். அப்ப இன்பத்தை தருவது அன்பு மட்டும்தான். அன்பை தவிர வேறொன்றால் இன்பத்தை பெற முடியாதுன்றார். நம்ம இன்பமா இருக்கணும்னா நம்ம அன்புடையவர்களாக இருந்தா இன்பமா இருக்கலாம். அன்பில்லாதவன் என்னைக்கு இன்பமா இருக்க முடியாதுன்றார். இப்ப இன்பம் வேண்டும் என்றால் அன்புடையவனாக நீ இரு. அதான் சுருக்கம். அது சுவாமியே
திருவாரூர் பெருமானே சுந்தரருக்கு சொல்றார். அடியார் பெருமை சொல்கின்ற பொழுது அருமையான பாடல் அது. அதுல ஒரு வரி வருது, அன்பினால் இன்பம் ஆர்வார் அப்படின்னு. அன்பினாலே இன்பத்தை துய்க்கின்றவர்கள் அடியார் பெருமக்கள். 63 நாயன்மாருடைய அன்பை பெரிய புராணத்துல பாருங்க. இந்த திருக்கூட்ட சிறப்பு ஒரு பாட்டுல சொல்றார் சேக்கிழார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் இழலில் விளங்கினார். எனக்கு வீடே வேண்டாம்பா, முக்தி வேண்டாம்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய எல்லாம் முக்தி பெறணும்னா எனக்கு முக்தியே வேண்டாம்பா, அன்பு இருந்தா போ, உன்னை அன்போட வணங்கிட்டு இருந்தா போ. என்ன அருமையான வாக்குங்க சேக்கிழாருடைய வாக்கு. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். விரல்னா வீரம், அதுதான் பெரிய வீரம். இதுவும் துச்சமா கருதுறாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், மண் ஓட்டையும் பொன்னையும் ஒன்றா பார்க்கிறாங்க. இவ்வளவு பெரியங்களே. அதனால இரவாத இன்ப அன்புன்ற. சரி, அது போதுமா? பின் வேண்டுகின்ற மறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும். சாமி, முதல்ல எனக்கு இரவாத இன்ப அன்பு வேண்டும், மறுபடியும் நான் பிறக்கக்கூடாது. சரி, வினை அதிகமா இருந்தா பிறக்க வைத்து விடும். அப்படி பிறந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். போதுமா? இன்னும் வேண்டும். இன்னும் என்ன வேணும்? நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கு என்ற. நான் மகிழ்ந்து பாடிக்கினே இருக்கணும், நீ ஆடுகின்றே இருக்கணும். ஆடு உன்னுடைய திருவடி கீழ் நான் என்னைக்கு இருக்கணும். திருவாலங்காட்டுல நம்மையார் இன்னும் பாடிக்கொண்டு இருக்கிறார். ஈரமுன் பாடும் அம்மை கிளர்வழி பாதம் போற்றின்றார் அப்ப சேர்க்கிறார். என்றைக்கும் இருக்கின்றார் என்றார். இன்னைக்கு அந்த அம்மா இருக்காங்க. அங்க திருவிழாக்காட்டுல பாத்தீங்கன்னா சுவாமியுடைய திருவடிக்கு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஊர்த்துவ தாண்டவம். பஞ்ச சபையில முதன்மையான சபை திருவாலங்காடு தான். அற்புதமான திருத்தலம். நம்ம தரிசனம் நாம தான் போயிருக்கோம். அதான் மறக்க முடியுமா? தல யாத்திரையில நம்ம தல யாத்திரை 30 தல யாத்திரை அங்க மேற்கொண்டோம். ஏறத்தாழ 200 ஸ்தலங்களை தரிசனம். சிவசங்கரெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். உத்தரகோசமூர்த்திக்கு நம்ம பாலசுப்ரமணியம் கூட வந்தார். அப்பதான் அருமையா பாடினார் இல்லையா? அருட்பத்தி சோதியே சுடரே, இந்த பாட்டில் பாடும்போது அடியேன்னா அப்படியே கண்ணீர் விட்டு கதறிட்டேன். அந்த மாதிரி பாடினார். திருவாசக முத்திரையில் அவர் தான் பாட சொல்லுவேன். அதை பாடுங்க, அந்த பதிகத்தை பாடுங்க. அருட்பத்தி அதெந்துவே என்ற அருளாய். இங்க திருச்சதகம் பாராயணம் பண்ண நாம. இதெல்லாம் ஒரு காலம். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு காலம் நமக்கு வர. பழனியப்ப செட்டியார் நமக்கு அவ்வளவு உதவி பண்ணார் அந்த காலத்து. எந்த நல்ல மழையில நமக்கு டிஃபன் கொடுத்தாருங்க அவரு. எவ்வளவு அவங்களெல்லாம் மறக்க முடியுமா? எண்ணில்லாத அடியார் பெருமக்கள். பெரிய புராணத்தில் இடம்பெறுகின்ற அடியார்களெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணோம். இன்னைக்கும் இருக்கிறாங்க அவங்க அடியார் பெருமக்கள். இன்னைக்கும் இருக்கிறாங்க, நமக்கு நிறைய உதவி செய்ய காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தங்களை விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. பழனியப்ப செட்டியார்னு ஒருத்தர் நகரத்தார். என்ன அற்புதமான வரவேற்பு. நல்ல மழையில சிக்கிக்கிட்டு இருக்கோம் நாங்க. பஸ்ஸில் சுட சுட இட்லி கொடுத்து அனுப்புறாரு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில போய் தங்கணும்னா கடிதம் கொடுத்தார். 2 காட்டேஜை திறந்து விடுங்க, அடியார்கள்லாம் வராங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. பாருங்க, அருள்மொழி விட்டாங்க. எல்லா பொருள் மொழியில இருக்கும்போது அவங்க எல்லாம் அருள் மொழியில இருக்காங்க. நான் மறக்க முடியுமா? மறைந்து விட்டார். அவருக்கு 80வது ஆண்டு விழா செய்தாங்க அவர் வீட்டில். இப்போ அடியாரெல்லாம் அழைச்சின்னு போனார். மறக்க முடியாதவர், மறக்க முடியாத பெரியவர். வாழ்நாளில் வந்து மறக்க. அதனால வள்ளல் பெருமான் இந்த ஒரு பாடல்ல என்ன கருத்து, சுவாமி கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்றாரு. 11 வேண்டுதலை வைக்கிறார்.
அதனாலே மருவு பெண்ணாசையை மறைக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும்னு. மதினா அறிவு. அறிவு அன்பு இது ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அறிவும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அன்பே சிவம். அதே மாதிரி அறிவே சிவம். அறிவு என்று சொன்னால் அந்த அறிவு அன்பை அடிப்படையாக கொண்டிருக்கின்றார் திருவள்ளுவர். அன்பில்லாத அறிவினால் பயன் இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்க, அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்க. இந்த அறிவுடைமையில சொல்றார், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய், தன்னோய் போல் போற்றா கடை. அங்க பிறர் நோயின்னு சொல்லல, பிரிதின் நோய். அக்னியில சொல்றார், ஏனைய உயிரினங்கள் படுகின்ற துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவன் அறிவுடையவன். எவ்வளவு பெரிய நிலையில திருவள்ளுவர் பேசுறாரு பாருங்க. நீ சொந்த தாத்தா கூட சோறு போட மாட்டான், அண்ணன் தம்பி பட்டினி கிடக்கிறான், இவன் உட்கார்ந்து சாப்பிட்றான். அடியன் பல பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தம்பிக்கு சோறு இல்லாத பட்னியா இருப்பான், இவன் உட்காந்து வித விதமா வச்சு சாப்பிட்டு. மனம் கல். இந்த பாரதியாரே பாடுறார், சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் நெஞ்சம் இறங்காரடி கிளியே, தம்மை மறந்தாரடி. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி. பாரதியார் என்ன அருமையாக பாடிட்டார். அதனால மதி வேண்டும், அறிவு வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். இப்பெல்லாம் எல்லாம் நிதி கேட்கிறாங்க. நிதித்துறைன்னு தனியா இருக்கு இல்லையா அரசாங்கத்துல, நிதி. ஆனா இவர் என்ன நிதி கேட்கிறார்? கருணை நிதி. என்ன கருணை நிதி இறைவனிடத்துல கேட்கும். சாமி நான் கருணை உள்ளவன இருக்கும். தாய்மானவர் சொன்னார், எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரணி. என்ன அருமையான வாக்கு பாரு. வள்ளலார் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு பாட்டு. சுவாமி நடனம் ஆடுறார் நடராஜரே. எங்க ஆடுறாருன்னா, எல்லா உயிரையும் தன் உயிராக எவன் கருதுகின்றானோ அவனுடைய உள்ளத்திலே நடராஜர். ரொம்ப அருமையான பாட்டு. வள்ளலார் இருக்கார் பாரு. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையும் உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உணர்ந்தான் புத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தவிக விளைந்ததாலோ. அத்தகைய அடியாருடைய திருவடிக்கு நான் பணி செய்யணும்னு ஆசைப்படுறேன்றார் அவர். உயர்ந்த நடராஜர் ஆடுறாருன்னா சிற்சபைன்னு பேர். சிற்சபைன்னு நம்ம பொட்டு வைக்கிறோம் இந்த நெற்றிக்கு, அதான் சிற்சபை. இது பொச்சபை. பொச்சபையும் சிற்சபையும் என்ன நம்பதாச்சுன்ற வள்ளலார் நுட்பமான கருத்துக்கள்லாம் வள்ளலார் நிறைய சொல்லியிருக்கார். இந்த சிற்சபையில தான் நம்ம உயிர் இருக்கு. அதை தான் நம்ம அங்கே குங்கம் வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம். இரண்டு புருவங்களுக்கு நடுவே இருப்பது லலாடஸ்தானம்னு பேர். இந்த லலாடஸ்தானத்துல தான் உயிர் இருக்கு. விழிப்பு நிலையில உயிர் இருக்கிற இடம் அது. தூங்கும் பொழுது கனவு காண்கின்ற போது அந்த உயிர் இங்க வந்து கண்டத்துல வந்து, அதுக்கப்புறம் இதயத்துக்கு வருது. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வருகிறது. விழிப்பு நிலை, சொற்பன நிலை, ஜாக்கிர அவஸ்தை, சொற்பன அவஸ்தை, அப்புறம் சுத்த அவஸ்தை, அப்புறம் துரியம், துரியாதீதம். அப்படிலாம் சைவ சித்தாந்தம் ஒரு பெரிய கடல். இப்படி பல கருத்துக்கள். இதையெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்கின்ற ஒரே சமயம் எதுன்னா சைவ சமயம் தான், வேற எதுவும் கிடையாது. சைவ சித்தாந்தத்தை தான் 36 தத்துவங்களை பற்றி பேசப்படுகிறது. மற்றெல்லாம் 24, 25 நின்று போகுது. 36 தத்துவத்தையும் கடந்து மேலே போகணுன்ற இப்படி பல அரும்பெரும் கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய தோத்திரங்களிலும் சாத்திரங்களிலும் பேசப்படுகிறது. அதனால நிதி வேண்டும், கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்க பேப்பரை பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனங்கள் மாதிரி மருத்துவமனைகள் நிறுவனம் தான்.
இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 30% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட். எப்படி வியாபாரமாகி போச்சு? நீங்க வியாபாரமாகி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இருக்கு. 50% டிஸ்கவுண்ட்டுங்க குறிப்பிட்ட தேதியில. டயாபெட்டிஸ் டே இங்க வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட். அந்த காலத்துல ஒரே டாக்டர் எல்லா நோய்க்கும் மருந்து கொடுத்தாரு. இனி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு டாக்டர். ஒரு டாக்டர்கிட்ட போனா 5000 இல்லாத போக முடியாது. சுகர் செக் பண்ணனா 5000 எடுத்துன்னு போகணும் கையில். எங்க போகுது? எல்லாம் வியாபாரமே, கமர்ஷியல், எல்லாம் வியாபாரமே. அதனால நோயற்ற வாழ், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொன்னாங்க. ஆரோக்கியம் தான் நமக்கு நிதி. அதனால ஹெல்த்னு சொல்றோம். ஹெல்த்னா ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வினான் வாழ வேண்டும். அருணகிரிநாதர் திருப்புகழை பாடியிருக்கார். 2 திருப்புகழ், பழனியில ஒன்று பாடினார், திருத்தணியில ஒன்று பாடினார். அதில் ஒரு பாட்டில் என்ன சொல்றார்? பிறவிகள் தோறும் நோய் இல்லாமல் இருக்க நம்ம, எனக்கு பிறவி உண்டு, ஏன்னா நான் பிறப்பு இல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் எவ்வளவோ அவ்வளவு பிறவி நமக்கு உண்டு. ஆனால் அந்த பிறவிகள் தோறும் நோய் என்னை நலியாதபடி நீ அருள் செய்ய வேண்டும்னு கேட்கிற. நோய் இல்லாம. அதனால நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தும் வளர் தலம் ஒன்றும் கந்த வேலே தன்முக தீயமணி உன்முக செய்வமணி தன்முக தெய்வமணி. இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு கருத்துங்க. அதனால்தான் மக்கள் இந்த ஒரு பாட்டை கெட்டியா பிடிச்சிக்கினாங்க. மக்கள் அதிகமா பாடுற பாட்டு எதுன்னா இந்த பாட்டு தான். இதுல ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா 8வது பாட்டு. இந்த 8 என்ற எண் இருக்கே ரொம்ப உயர்ந்த எண். 12 திருமுறையில 8வது எண் எதுன்னா திருவாசகம், திருக்கோவையார். முருகப்பெருமானுக்கும் 12 திருமுறை இருக்கு. அதுல 8வது திருமுறை எதுன்னா கந்தர் அலங்காரமும் கந்தர் அந்தாதி. உயர்ந்தது. உணர்ந்து 8 அப்படின்ற 8வது நிலை. 7வது நிலை போய் 8வது நிலை. 7வது நிலை சகசிராரம். அதை தாண்டி 8வது நிலைக்கு போகும். துவாத சாந்த நிலைன்னு பேர். அது இந்த துவாத சாந்த நிலையே மதுரையும் சொல்லுவாங்க. துவாத சாந்த நிலை. ராமகிருஷ்ணர் அடிக்கடி 7 மாடி போகணும் 7 மாடி போகணும் பேசுறாரு. அவருடைய அமுத மொழிகள் கிட்டத்தட்ட 2000 பக்கத்துக்கு 3 வால்யூமா வெளியிட்டு இருக்காங்க. நேரா பேசுற மாதிரியே இருக்கு அதை படிக்கும்போது. ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு அன்பர் அடியேனுக்கு அப்படியே கொடுத்தார். காசு வாங்க மாட்டார் அவர். நீங்க படிங்க சார் அப்படின்னு படிச்சா நேரா உட்காந்து பேசுற மாதிரியே ரொம்ப அற்புதமான. அதில் சொல்ற 6 மாடி 7வது மாடிக்கு நாம போகணும். 7வது மாடிக்கு போகணும். மாடினா மாடி வீடு இல்லை, ஆதார நிலைகள். மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, அதுக்கு மேல சகசிராரம், அதுக்கு மேல துவாத சாந்தம். எவ்வளவு இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற சரக்கு வேற யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனா நம்ம சரக்கு வச்சுக்கிட்டே நம்ம ஒண்ணும் இல்லாதவனா இருக்கணும். ஒரு பெரிய வைர சுரங்கமே நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அந்த வைரத்தை வைரமா தெரிஞ்சுக்காம கூழாங்கல்லாம் நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும். வறுமையில உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதனால உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம இங்க வரணும். என்ன உண்மை? நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? எங்கே போக போகிறாய்? நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உம்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே செந்தூதாய் கூர்த்தும்பி மணிவாசகர். ரொம்ப ஆராயக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வந்து கேட்டா இதெல்லாம் வந்து கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்திலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எங்க ஆனா மற்ற மதத்தவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா இந்துக்கள் மட்டும் இதெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றவங்க செய்யலாம், ஆனா நாம செய்யக்கூடாது. நாம எல்லாம் செஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அடியார் கூட்டத்துக்கு சைவ பக்த ஜனம் இருக்கிறோம். 120 வருஷம் ஆச்சு. செட்டியார் ஐயா தான் ஆரம்பிச்சு வச்சார். பெரிய புராணம் பேசுறதுல பெரிய வல்லுநர் அவர். சதாசிவ செட்டியார்னா சாதாரணமானவர். அந்த காலத்துல பிஏ கஸ்டம் ஆஃபீஸ்ல பெரிய ஆபீசரா இருந்தவர். மாட்டு வண்டியில ஏற மாட்டாராம். சிவனுடைய வாகனம் அது. நான் நடந்து போறேன்னு போவாராம். நினைச்சு பாருங்க. நம்ம நினைப்போமா? நடந்து எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? மாட்டு வண்டியில போலாம். இப்ப கைலாயத்துக்கு போறோம் குதிரையிலேயே ஏறின்னு போறாங்க இல்லையா?
ஐயோ குதிரையில ஏற மாட்டேன்னு எப்படி நடப்பான் மலையில? அவரு திருவொற்றியூர் உற்சவத்துக்கு போனோன்னா அவங்க ஆபீசர் சொன்னாருன்னா அப்பப்போ லீவ் போடுறேன் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரா ரிசைன்மெண்ட். இப்படி வரலாறுங்க இருக்காரு பாருங்க. இந்த சபை ஆரம்பிச்சு 120 வருஷம் ஆகுதுங்க. அகத்தியர் தேவார திரட்டுக்கு முதல் உரை எழுதினவர் அவர் தான், சதாசிவ செட்டியார். அவருடைய படம் இருக்கு பாருங்க. கையப்பாக்கம் சதாசிவ செட்டியார், அவருடைய அண்ணன் மகன் கையப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார். அவர் பெரிய ஸ்காலர். அவர் இவரும் சித்தாந்த வித்தகர், அவரும் சித்தாந்த வித்தகர். அவர் 92 வயசு வரைக்கும் இருந்தார். தலையெல்லாம் அப்படியே ஆடும். அவரெல்லாம் வந்தால் ஓதுவாரெல்லாம் பயப்படுவாங்க. முறையா பாடணுன்னுவார். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை இப்படிதான் பாடணுமே தவிர முதல் திருமுறை பாட்டு 4ஆம் திருமுறை பாடினது, அப்புறம் 7ஆம் திருமுறைக்கு போகணும், 10ஆம் திருமுறை எப்பெல்லாம் பாடக்கூடாதுன்னா எழுந்து கீழே போயான்னு. செட்டியார் வந்துட்டாருன்னா பயப்படுவாங்க ஓதுவார்களும். ஐயோ செட்டியார் சும்மா இருக்க மாட்டார்ப்பா, அவர் பயப்படுவாங்க. அவர் யாரையும் பாராட்ட மாட்டார். ஆனால் அடியேனையும் பாராட்டினார். நம்ம சிவராம் செட்டியார் சொன்ன வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு சொல்ல மாட்டாருங்க, நீங்க உங்களை தான் பாராட்டினார். அவர் யாரையும் பாராட்டி நான் கேட்டது இல்லைங்க. என்ன சிவராம் செட்டியார் ரொம்ப பெரியவர், ரொம்ப அன்புடையவர். அடியேன் தான் ரொம்ப அன்புடையவர். எவ்வளோ பெரியவர்கள் அவங்கெல்லாம். அவருடைய சிறிய தகப்பனார் இவர். நம்ம அவங்க போட்ட பிச்சைங்க அது. பாம்பன் சுவாமியுடைய திருவடி பட்டையன. பாம்பன் சுவாமி இங்க 2 பதிகம் பாடியிருக்கார். சென்னை சேயின்னு பாடியிருக்கார், முத்துக்குமார சாமின்னு பாடியிருக்கார். 2 பதிகம் பாடியிருக்கார். 6வது மண்டலத்தில் வருது அந்த பதிகங்கள்லாம். அந்த உரை எழுதியிருக்காங்க, எல்லாம் படிக்கணும். அடியேனுக்கு சாவர காலத்தில் அந்த ஆசையெல்லாம் நிறைய சொல்லணும்னு ஆசை வருது. ஆனால் எனக்கு நாள் வேற நெருங்குதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் ஆசை அதிகமாக இருக்கு. எந்த ஆசைன்னா இறைவனை பற்றி பேசும். பெருமை பெரும் இனது புகழ் பேச வேண்டும்ன்றது இல்லையா? நிறைய பேசணும்னா நான் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்க. அதனால சிலதெல்லாம் குறைச்சிக்கினே வர வேண்டியது, போக முடியல, போக்குவரவு முடியல. அதனால நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோன்னார் கவிமணி தேசிகனாய். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருவிக்காவலருடைய வாழ்க்கையில அப்படிதான் சொல்றார். எனக்கு வயசான காலத்தில் தான் நிறைய எண்ணங்கள் வெளியே வந்தது, சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சைவர்கள் எனக்கு இடம் கொடுக்கல. தந்தை பெரியார் தான் எனக்கு நிறைய இடம் கொடுத்தாரு. நான் பெரியார் திடலன்னா நிறைய பேசணும்னு எழுதுறாரு. பெரியார் வாழ்க்கைக்கு வரலாறுக்கு அவர் அணிந்துரை கொடுத்திருக்கார் திருவிக்காவல். திருவிக்காவ அவர்களும் பெரியார் அவர்களும் ரொம்ப இணை பிரியாத நண்பர்கள். அவர் குளிச்சுட்டு வந்தா விபூதி பையோடு இருப்பாராம் பெரியார். பெரியார் உண்மையில ஒரு பெரியாருங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய வரலாறுலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட வாங்க போங்கன்னு தான் பேசு, வாங்க உட்காருங்க, என்னங்க வேணும்னு கேட்பார் குழந்தைய பார்த்து. நாம சொல்லுவோமா? அந்த மாதிரி தேமொழியார் சுவாமிகள் சொன்னார், சைதாப்பேட்டையில் பெரியாரை பேசன்னு பார்த்தங்க, அவர் என்ன ரொம்ப வாழ்த்தி பேசினாருன்னு சொல்றார் தேமொழியார் சுவாமி. தேமொழியார் சுவாமிகள் இங்கே பேசியிருக்கார். 12 வருஷம் இங்கே சிவஞான போதும் திருமந்திரம் சொன்னார். இங்கே ஒரு வாழ்வியல் புலவர். கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு தான் போட்டிருப்பார். காந்தியடிகள் மாதிரி இருப்பார் தேமொழியார் சுவாமி. கடைசியாக அவரை பார்த்தது திருக்கழுக்குன்றம். அவரும் நானும் ஒரே மேடையில் பேசியிருக்கோம் திருவொற்றியூர்ல. உண்மையிலே வாழ்ந்த அவருடைய சீடர்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் திருமந்திரம் திருக்கோவையார் பேசினார். போக்குவரத்து செலவு அமெரிக்க அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அப்போ நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொல்வார், விவேகானந்தருக்கு அடுத்து அமெரிக்கா போனவர் யாருன்னா தேமொழியார் சுவாமிகள் தான். அவர் வேதாந்தத்தை பத்தி பேசினார், ஒரு சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசினார். எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு அடக்கமா வாழ்ந்தா இருக்காங்கங்க. இவர் அடிக்கடி பார்ப்பேன், பல இடங்களை சந்திச்சிருக்கேன். ஆனால் அவரை கடைசியாக பார்த்து திருக்கழுக்குன்றத்தில் தான் சில கருத்துக்கள்லாம் சொல்வார். அதாவது தேமொழியார் சுவாமியுடைய கண்ணோட்டமே வேற மாதிரியா இருக்கும். அதாவது புதிய நோக்கம், ஒவ்வொன்றும் ஒரு புதிய நோக்கம். இப்போ சிவஞான போதத்தை பற்றி அவரும் பேசியிருக்கார், திருவாசத்தை பற்றி பேசியிருக்கார். அவருடைய கருத்துக்கெல்லாம் புது மாதிரியா இருக்கும். அவர் அருள்ஞான பெருவழின்னு ஒரு அமைப்பை உண்டாக்கி அதன் மூலமா பல அரும் செயல்கள் எல்லாம் இப்படி சொற்பொழிவுகள்லாம் கூட நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. இப்படி பல பெரியவர்கள் நம்முடைய தமிழுக்கும் சைவத்துக்கும் நிறைய தொண்டாற்றி இருக்கிறார்கள். அடியன் அடுத்த மாதம் காஞ்சி சிவனடியார் திருக்கூட்ட ஆண்டு விழாவில் 28ஆம் தேதி கச்சேவரசர் கோயில் இந்த தலைப்பில் தான் பேசுகிறேன். தமிழும் சைவமும் அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டாற்றிய பெருமக்களை நாம் நினைவு கூறுதல் வேண்டும். அதில் தேமொழியார் சுவாமிகள் ஒருவர் நிறைய தொண்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த
8ஆம் தேதி நம்முடைய சேக்கிழா மண்டலத்தின் சார்பிலே பச்சையம்மன் கோயிலில் 9ஆம் திருமுறை முற்றோதல் நடைபெற இருக்கிறது. காலை நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி முருகநிலையம் அடியார் திருக்கூட்டத்தினுடைய 66வது ஆண்டு விழா திருவொற்றியூர்ல 21, 22 டிசம்பர் மாதம் 22 காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இரவு வரைக்கும் நிகழ்ச்சி. அதே அடியார் பாம்பன் சுவாமிகளை பற்றி பேச இருக்கிறேன். பாம்பனார் பைந்தமிழ் அப்படின்ற தலைப்பில் காலையில் 11 மணிக்கு அங்கே பேச இருக்கேன். எல்லாருமே நிகழ்ச்சி அந்த பத்திரிகை வச்சுருக்கேன். சில பத்திரிகை அதை எல்லாரும் பாருங்க, ஏன்னா எல்லாருக்கும் பத்திரிகை தர முடியாது. ஒரு பத்திரிகை கொடுத்தா அதை எல்லாரும் வாங்கி படிங்க கொடுக்குறேன். அதே மாதிரி 25ஆம் தேதி வள்ளலார் விழா. அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கும் விழா நடத்தல் திருவொற்றியூர்ல திருவருட் பிரகாச வள்ளலார் அருள்பணி சற்சங்கம் அப்படின்னு இருக்கு. அங்கே ஒரு 15 வருஷம் அடியான் தொடர்ந்து பேசினேன். அவங்க முதல் ஞாயிறு என்று நிகழ்ச்சி நடக்கும். இங்கே அதெல்லாம் போக முடியல, அதெல்லாம் விட்டு போச்சு. அவங்க வருஷத்துக்கு தான் நீங்கள் பேசுறீங்கன்னு இருக்கேன். அங்கே சைவ சித்தாந்தத்தை பற்றி பேச இருக்கிறாங்க. நவம் தரும் பேதம் அப்படின்ற தலைப்பில் அங்கே பேச இருக்கிறேன். இது காலை 11 மணிக்கு. அது 25ஆம் தேதி புதன்கிழமை. அடுத்தது அப்புறம் காஞ்சிபுரத்தில் 28ஆம் தேதி. இப்படி பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கு. அதனால நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ என்று கவிமணி தேசிய விநாயகர் சொன்ன மாதிரி இந்த சொற்பொழிவின் மூலமாக தான் பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாரியார் சுவாமிகள் சொல்வார், ஒரு சொற்பொழிவை நீங்கள் கேட்டீங்கன்னா 100 புஸ்தகம் படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். 100 புஸ்தகம் படிக்கிறது நமக்கு நேரம் கிடையாது, படிக்கவும் முடியாது. அதனால ஒரு சொற்பொழிவை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் 100 புத்தகம் படித்ததுக்கு சமம். அதனால இங்கே நிறைய சொற்பொழிவு நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 சொற்பொழிவு தொடர்ந்து நடக்கிறது. அன்பர்கள் தாய்மார்கள்லாம் வாய்ப்புள்ள பொழுதெல்லாம் கேட்கணும். படிக்கிறதை விட கேட்கறது ரொம்ப நல்லது. அதனால்தான் கற்றிலனாயினும் கேட்க அப்படின்ற திருவள்ளுவர். இணைத்தாலும் நல்லவை கேட்க நல்லதை நிறைய கேட்கணும். அந்த முறையில் விருந்துண்டாற்றி வருகின்ற சைவ சமய பக்த சபையினருக்கும் அடியனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தருகின்றார்கள். வருகை தந்தவங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி வணக்கத்தையும் சொல்லி, அடுத்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது ஒன்றுதான் காலை நிகழ்ச்சி. இரவு நிகழ்ச்சியில் வர முடியல, உடல்நிலை அந்த அளவுக்கு இல்லை. அதனால காலை நிகழ்ச்சியில் ஐயா பாருங்க பிஸ்கெட்டாக கொடுத்துன்னு இருக்காரு. நிறைய வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்காரு. பல்லாண்டு காலம் நிடுவழி வாழணும். நிறைய ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். வரவங்களுக்கெல்லாம் அன்பர்களுக்கு நிறைய தருவார். இவருடைய சகோதரியார் உமா மகேஸ்வரி அப்படிதான் கொடுக்குறாங்க நிறைய. அவருடைய குடும்பமே கொடுக்கின்ற குடும்பம். பல பேர் வாங்குற குடும்பமாக இருக்கு, எல்லாம் கொடுக்குற குடும்பமாக இருக்காரு. அவர்கள் பல்லாண்டுக்காடு நிடுவழி வாழ வேண்டும் என்று சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் அடியனுடைய நன்றி வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வாட்ட என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. நம பார்வதி பதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வாழ்த்து. வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ்க தன்புணல் வெந்தனும் ஒங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஆறு கடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத நன்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் துறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெல்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.